அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1217வது நிகழ்ச்சி. தி 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற புத்தகத்தை தான் இப்ப 48 லா சொல்லியிருக்காரு ராபர்ட் கிரீன் என்றவர். இந்த 48 லா பத்தி போன முறை பேசணும். இது 2வது பார்ட்டா பேசணும். ஒரு 10 லா அதுல பார்த்தோம், 10 விதிகள் பார்த்தோம். இந்த 48 லா பத்தியும் போன முறை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன். இது இந்த புத்தகம் 1988 வந்திருக்கு, 98 வந்திருக்கு. இது இவர் சொல்லியிருக்கிற லாலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கான்ட்ராவர்ஷியா ரெகுலரா, அதாவது இயல்பான விதத்துல இல்லை அப்படின்றது. இவரோட தாட் என்னன்னா, பவர்ல இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான். ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாங்களோ, ஒரு ஆபீசர்ஸா இருக்காங்களோ, ஒரு டாப்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க, ஒரு பவர்ல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் எந்த மாதிரி லா எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, ஒரு மன்னனா இருந்தவங்க எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த லாஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காரு. ஸோ இது சில லா அன்எத்திக்கலா இருக்கு, ஒரு நியாயமானதா இல்லை இருந்தாலும், ஆனா அதை தான் ஃபாலோ பண்றாங்க, ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் இருந்தா உங்களோட பவர் தெரியும் வெளியில, உங்களோட பவர் நீங்க எவ்வளவு அளவுக்கு இருப்பீங்க, உங்களோட அதிகாரம் எப்படி இருக்குது, உங்களோட வேல்யூ எப்படி இருக்கு, நீங்க உங்களோட வேல்யூ ஹையா காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த 10 லா சொல்லியிருந்தாரு. இந்த 10 லால நான் மறுபடியும் அந்த 10 லா இல்ல, 48 லா சொல்லியிருக்காரு. அதுல நான் முதல்ல சொன்ன லா எல்லாம் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கோம். லா 1 நெவர் அவுட் சைன் த மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, உன்னுடைய மேலதிகாரிகள் கிட்ட நீ ஒர்க் பண்ணும்போது, நீ உன்னுடைய மேலதிகாரிகள் யாரா இருந்தாலும் அவங்களோட நீங்க திறமசாலியா இருந்தாலும் அவங்களோட திறமசாலின்னு வெளியில சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் முதல் லாவா சொல்லியிருக்காரு. நான் ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிடுறேன். நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. உங்க நண்பர்கள் கிட்ட ரொம்ப ட்ரஸ்ட் வைக்காதீங்க. அவங்கதான், அதாவது ஒரு விரோதின்னு இருந்தா பெரும்பாலும் வெளியில இருந்து வர மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு விரோதி நண்பர்கள் தான். அப்ப நீங்க நண்பர்களை ரொம்ப நம்பாதீங்க அப்படின்றது 2வது லா சொல்றாரு. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்றாரு, லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். பகைவர்களை எப்படி நம்ம பக்குவமா யூஸ் பண்றது, எல்லா நேரத்திலையும் பகைவரா பார்க்காத, சில நேரத்துல தேவைப்பட்டதுன்னா அவங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது 2வது லாவா சொல்றாரு. 3வது லா கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். உங்க உள்நோக்கத்தை மறைச்சு வைங்க அப்படின்றாரு. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதெல்லாம் எல்லாம் வெளிப்படையா சொல்லிடாதீங்க, மறைச்சு வைங்கன்றாரு. இந்த மாதிரி இதே ஒரு கான்செப்ட் தான் பின்னாடி சொல்றதும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காரு. வள்ளுவர் எப்படி ஒரு அதிகாரம் எடுத்துட்டா ஒரு கருத்தை நுணுக்கங்களா சொல்லியிருக்காரோ, அதே மாதிரி சில விஷயங்கள் இதே மாதிரி சொல்லியிருக்காரு. 4வது லா ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. அதாவது தேவைக்கு குறைவா பேசணும், தேவைக்கு அதிகமா பேசக்கூடாது. எப்பயுமே நம்ம தேவைக்கு கூட பேசக்கூடாதுன்றாரு. தேவை என்ன, இவ்வளவு பேசணும்னு நினைச்சா அதோட கம்மியா தான் பேசணும் அப்படின்றது 4வது லா சொல்றாரு. 5வது லா so much depends on reputation. உங்களோட புகழுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை எப்பயுமே இருங்க, உங்க புகழை காப்பாத்திக்கிற மாதிரி இருங்க அப்படின்றத சொல்றாரு. 6வது லா கோர்ட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட். அதாவது எந்த வகையிலும் உங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணும், மற்றவர்கள் உங்க மேல கவனம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். உங்களை பத்திய கவனம் எல்லாருக்கும் இருக்கணும்ன்ற மாதிரி நடந்துக்குங்க அப்படின்றாரு. 7வது லா கெட் அதர்ஸ் டு டூ ஒர்க் ஃபார் யூ. உங்களுக்காக மற்றவங்க வேலை செய்யட்டும் அப்படின்றாரு. உங்களுக்காக மற்றவங்க வேலை செய்யற மாதிரி நம்ம நடந்துக்கணும். பட் அவங்க செய்யற வேலைகள்ல வர கிரெடிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் வரும், அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஒரு லீடரா இருப்பாரு, எல்லாரும் வேலை வாங்குவாங்க. அந்த வேலை வாங்குறப்ப இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் வரும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா வரும். சொல்லலைனாலும் அது பெரும்பாலும் வரும். பட் ஆனா ஒரு சிலர் அதை வெளியில எல்லாரும் சேர்த்துதான் செஞ்சோன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. இது சொல்றது என்னன்னா, மற்றவங்க கிட்ட வேலை வாங்கிக்க, அந்த டோட்டல் இதுக்கு நீங்க தான் பொறுப்புன்ற மாதிரி எடுத்துங்க, உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி. 8வது லா மேக் அதர் பீப்புள் கம் டு யூ. அதேதான், மற்றவங்க உங்ககிட்ட வரணும், அந்த மாதிரி நீங்க நடந்துக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. 9வது லா பாத்தீங்கன்னா, வின் த்ரூ ஆக்ஷன் நெவர் த்ரூ ஆர்கியூமெண்ட். அதாவது உங்க செயல்ல நீங்க ஜெயிச்சு காமிங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிச்சு காமிக்காதீங்க, எப்பயுமே ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றாரு. 8வது லா. 10வது லா என்ன சொல்றாருன்னா,
அன்ஹாப்பி பீப்புளோட இருக்காதீங்க, அன்லக்கி பீப்புளோட இருக்காதீங்க அப்படின்றாரு. அன்ஹாப்பி பீப்புள், அன்லக்கி பீப்புள். அதாவது அன்லக்கி பீப்புள் அப்படின்றது வந்து நமக்கு எப்படி நம்ம கன்சிடர் பண்ண முடியும்? அன்லக்கி, இவங்க அன்லக்கி பீப்புள். ஆனா இவர் வந்து அன்லக்கி பீப்புளோட இருங்க, அண்ணா ஹாப்பி பீப்புளோட, சந்தோஷம் இல்லாத பீப்புளோட இருக்காதீங்க, அண்ணா லக்கி லக்கி இல்லாத பீப்புளோட இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா வந்து நம்ம நெகட்டிவ் பீப்புளோட இல்லாத இருக்கலாம் அப்படின்றதுதான் எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளவு 10 லா வந்து போட்டுட்டோம். நம்ம வந்து இப்போ 11வது லா என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். இது எல்லாத்தையும் நம்ம போன முறை வந்து ஒவ்வொரு லா சொல்லியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம் ஒவ்வொன்றா வந்து. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது சொல்ற கருத்துக்கள் எல்லாமே சோசியலா நமக்கு எல்லாம் பார்த்த விஷயங்கள், நாம இதெல்லாம் கடந்து வந்த செய்திகள் தான். இருந்தாலும் நம்ம ஒருத்தரும் ஒரு மூலை ஒரு விதமா பார்ப்போன்றதுனால அது சொல்லுவோம். 11வது லா, இந்த 11வது லா என்ன சொல்றாரா, லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ. உங்களை நம்பி நீங்க இந்த மனிதர்கள் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி நீங்க நடந்து பார்த்துக்குங்க. எல்லா மனிதர்களும் அதாவது உங்களை சார்ந்து இருக்கணும், மற்றவர்கள் உங்களை சார்ந்து இருக்கணும். உங்களிடம் பல பேருக்கு தேவை இருப்பது போல இருக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கணும். யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம். ஆனா வந்து உங்க தேவைகள் எப்பயுமே இருக்கணும். நம்ம பாத்தீங்கன்னா மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கலாம், மத்தவங்களை வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கலாம். ஒரு சிலர் செய்வாங்க, எப்பயுமே அடுத்தவங்களை சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட ஃப்ரீக்வெண்டா பேசுவாங்க, ஷேர் நாலேஜ் உண்டு, நம்ம நாலேஜை பற்றி ஷேர் பண்ணிட்டோம், நிறைய டீச் பண்ணுவோம். இவங்கெல்லாம் வந்து நம்ம அப்படி இருக்கும்போது மற்றவங்க வந்து நம்ம கூட வந்து எப்பயுமே சார்ந்து இருப்பாங்க. இந்த லா தான் இது சொல்றாரு. இந்த லா 11வது லா, லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ. இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோமா? நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 11வது லா பார்த்திருக்கோமா? நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்திருப்போம். லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்டன்ட் ஆன் யூ. உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து உங்களை சார்ந்து இருக்கணும். நீங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நீங்க மக்களை அப்படின்ற மாதிரி சொல்ற. அரசியல்வாதிகளும் எப்பயுமே அப்படித்தானே வச்சிருப்பாங்க. அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன் எப்பயுமே அவங்களை சுத்தி 10 பேர் இருக்கணும்னு நினைப்பான்ல. பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே அதை செய்யறாங்க. ஒரு சில அதிகாரிகள் வந்து அதிகாரம் இருக்கிறதுனால அவர் கூட எப்பயுமே இருக்கிற மாதிரி செய்வாங்க. எப்பயுமே அந்த அந்த மாதிரி விஷயங்களை கத்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் 11வது லா. இதை எப்படி நம்ம பாக்குறோம்? என்னுடைய ரிட்டையர்டு கொலீக்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய பல பென்ஷனரி பெனிஃபிட்ஸ் அந்த கிராஜுவேட் டிஃபென்ஸ் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் பத்தி என்ன டிபெண்ட் பண்றாங்க சார்? ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் 30 பேருக்கு நான் டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு வழிகாட்டியிருக்கேன். இன்னும் என்ன டிபெண்ட் பண்றாங்க. அதான் அது ஒரு அதை என்மேல் நம்புறாங்க. சிவகுமார் கிட்ட வந்தாங்க, யூ வில் கிவ் ப்ராப்பர் சொல்யூஷன், ப்ராப்பர் டைரக்ஷன், ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன் எழுதி கொடுப்பாருன்னு வர்றாங்க. அது மாதிரி எனக்கு கொலீக்ஸ், ரிட்டையர்ட் கொலீக்ஸ் என்ன நம்பி வர்றாங்க. என் மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறேன். நான் சொல்றது ரூல்ஸ் கரெக்டா இருக்கும், நான் எழுதி கொடுக்குறது ஓரளவு அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்புறாங்க என்னோட ரிட்டையர்ட் கொலீக்ஸ் நிறைய பேர். இது வந்து நீங்க நியாயமான விஷயம், நீங்க நியாயமா நடந்துக்குவீங்க. அதாவது இதுல எந்தவித ஆதாயமும் உங்களுக்கு கிடையாது. நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஆனா வந்து அவர் சொல்ற லா பிரகாரம்னா உங்களுக்கு ஆதாயம் வரணும், நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதாவது அவங்க மக்களை யூஸ் பண்ணிக்கணும், அதே நேரத்துல உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. அந்த மாதிரி சொல்றாரு. அதாவது அப்பதானே நீங்க உங்க பவரை காமிக்க முடியும். பாலிடிக்ஸ் தான், டோட்டலாவே பாலிடிக்ஸ் தான். வசந்தி மேடம் சொல்லுங்க. ஆமாம் சார். அதாவது எப்போவுமே ஒரு லீடர் வந்து இப்போ இங்கெல்லாம் வந்து கமாண்டர் இன் சீஃப், அவர் லீடர் பட் ஹீ இஸ் ஆல்சோ கமாண்டர் இன் சீஃப். நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்காம நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணால் அது டிராஸ்டிக்காக அப்போஸ் பண்ணிடுவாங்க. அதை அவங்கக்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீச்சபிளாக இருப்பாங்க. நான் எப்போ வேணால் அவங்க அப்ரோச் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்க முடியும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா பவரும் அவங்கக்கிட்ட தான் வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹீ ஹேஸ் டு ரிப்போர்ட் டு சம்படி எல்ஸ் ஆல்சோ இந்த காலேஜ் லெவலில். ஆனால் ஒரு லீடராக இருக்கும் அவங்கக்கிட்ட தான் டிபெண்ட் பண்ணுறாப்பில் தான் அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா அப்படி பார்த்துக்கிட்டா தான்
அந்த டிபார்ட்மெண்ட்டே நடக்கும். நீங்க எல்லாருக்கும் பாவம் எல்லாரும் வந்து என்னை டிபெண்ட் பண்ண வேணாம்னா நீங்க யார் அப்புறம்? சரி, நீங்க வந்து ஒரு லீடரா இருக்கும்போது எல்லாரும் உங்களை டிபெண்ட் பண்ண அப்புறம் தான் அவங்க தான் லீடர். ஸோ அது ஒண்ணு. அது வந்து நல்ல லீடரா இருந்தா நல்லதா போச்சு. நல்ல லீடரா இல்லாம பிரச்சனை இருந்தா அங்கதான் 2 சிரமம் விஷயம் தான். இருக்குது. நல்லபடியா பயன்படுத்தலாம், நெகட்டிவா பயன்படுத்திக்கலாம். நெகட்டிவா பயன்படுத்தலாம். அப்பதான் அந்த பவர் வந்து அவங்க காமிக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த பவருக்கு வர்றாங்க. சே அதுதான் அப்பதான் நான் வந்து என்னோட பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க தான் எல்லாம். உண்மை. நான் என்னை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாரும் இருப்பீங்க. என்னை சுத்தி தான் எல்லாம் இருக்கும். நீங்க சொல்லலாம் சஜஷனை. நம்ம முந்தி சொன்ன பாயிண்டே தான். நீ சொல்லலாம். ஆனா நான் டிசைட் பண்ணா நான் இதான். அப்படி அந்த டிபெண்டன்ட் பிளஸ் அவங்களோட அத்தாரிட்டி. அத்தாரிட்டி. வேற யாரும் சொல்றீங்களா இந்த லா பத்தி? நான் வணக்கம். கல்லூரியில இப்ப நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கீழே வேலை பார்க்கறவங்க ஒரு கல்லூரி முதல்வரா இருக்கும்போது அவங்க நம்மள அண்டி இருந்தால்தான் நமக்கு பல விஷயங்கள் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து அவங்க சரி பரவாயில்ல, என்ன மேடம் வசந்தி மேடம் சொன்னதுதான், நம்ம வந்து அப்படி ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன். இல்ல இப்ப ஆனா ஒரு கல்லூரி முதல்வருக்கு அவங்க எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட தானே வந்தாகணும். ஒரு லீவ் வாங்கினா நம்மள்ட்ட தான் வருவாங்க. இல்ல வேற அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் எல்லாமே நம்ம மூலமா தான் அவங்களுக்கு கையெழுத்தாகி போகுமா. அதனால அது மாதிரி இருக்கணும்னு சொல்ல அது உண்மைதான் அவங்க சொன்னது. வேற என்ன சொல்யூஷன் சொல்றீங்களா? சார், இப்ப இவங்க 2 பேரும் சொன்னது கனெக்ட் பண்ண வசந்தி மேம் சொன்ன மாதிரியும் வேலம்மாள் மேம் என்ன சொல்ல வந்திருப்பாங்க எனக்கு தோணுதுன்னு. பாசிட்டிவா அவங்களும் பாசிட்டிவா தான் சொல்றாங்க. அதாவது என்ன நான்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். பிரின்சிபல் வந்து ஒரு சின்ன பர்மிஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. தேவையே இல்லாம அவங்க பவர் காட்டணுங்கிற ஒரு ரீசனுக்காகவே பண்ணுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, டேக் இட் இன் த லைட்டர் வே. நான் ஒண்ணு சும்மா சொல்றேன். இப்ப நம்ம எம்ஐஎம்லயே அந்த லிஸ்ட் வந்து நான் தான் போடுறேன். ஸோ நீங்க என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. அட் த சேம் டைம் எனக்கு ஒன்றும் அதுல பெருசா பெனிஃபிட் கிடையாது. ஒன் திங் இஸ் ஐ ஹவ் லேர்ன்ட். இப்ப சில விஷயம்லாம் நமக்கு சிச்சுவேஷன் வந்தாதான் லேர்ன் பண்ணிப்போம். ஆனா இதுல எனக்கும் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எனக்கும் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆமா. இது எல்லாருக்கும் பெனிஃபிட் தான். இதே இப்ப வந்து கார்ப்பரேட் ஆபீஸ் பாசிட்டிவ் சைடுல எடுத்துக்கலாம். சொல்லுங்க ராஜி. இப்ப கார்ப்பரேட் ஆபீஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க, எந்த ஒரு ஆபீஸ் போனாலும் நம்ம வந்து ஒரு ஹோல்டு வச்சுக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு இதுல நம்ம பெஸ்டா இருக்கணும். அந்த இது வந்து எல்லாருமே அதுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்ப மட்டும்தான் நம்மள ஏன்னா இந்த ஊர்ல எப்படின்னா எப்பவுமே தலைக்கு மேல கட்டி தொங்குற மாதிரி. நீ பெர்மனன்ட் ஜாபா இருந்தாலும் சரி, கன்சல்டன்டா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இதை வந்து பெஸ்டா இருந்தோம்னா அவங்க ஃபயர் பண்ணும்போது நம்மளை ஃபர்ஸ்ட் தூக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுல நம்ம டாப்ல இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுவும் வந்து அது ஏன்னா வந்து நம்மளை அவங்க இது டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா நம்ம ஃபயர் ஆக மாட்டோம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய பாலிசி. ஸோ அதுவும் வந்து இதுதானே இல்லையா? சூப்பர், கரெக்ட். இதுல நமக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப வந்து இவங்க பெனிஃபிட் நம்ம இதுல வந்து நம்மளுக்கு ஃபயர் ஆக மாட்டோம். பட் வந்து எல்லாருமே அந்த இதுக்கு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மள நம்பி இருப்பாங்க. சோ நமக்கு வந்து அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி நம்ம அவங்க மேடத்திட்ட இதா இருக்கிறோம், நம்ம வந்து நல்ல டிசிப்ளினா இருக்கணும் அல்லது ஏதோ ஒண்ணு. அது லதாக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும். நம்ம கொஞ்சம் அப்படி இருக்க மாட்டோம். அவங்கள கொஞ்சம் அணைச்சு அப்படி போயிட்டே இருப்போம். அதே நேரத்துல அதனால அவங்கள்ட்ட இருந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். படிக்கல சார். நீங்க படிக்கல சார். அடுத்தலாம் வந்து யூஸ் செலக்டிவ் ஆனஸ்டி அண்ட் ஜெனராசிட்டி டு டிசார்ம் யுவர் விக்டிம். எழுதிக்கிறவங்க எழுதிக்கங்க. அதாவது உங்களோட இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்லவரா நடந்துக்குங்க. ஆனா வந்து நீங்க வந்து ஈஸியா
உங்களை வந்து தாக்காத மாதிரி பாத்துக்கலாம். ஆனா இது இது எப்படி சொல்றாங்கன்னா, இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல மாதிரியே நடிப்பாங்க, ஆனா நம்மள ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நல்ல மாதிரி நடிப்பாங்க, ஆனா வந்து நம்மள ஏமாத்திட்டு போயிடுவாங்க. பொலிட்டீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க, காசு வாங்குவாங்க, நல்லா பழகுவாங்க, காசு வாங்குற வரைக்கும் இருப்பாங்க, கடைசியில காணாத போவாங்க. யாரோ ஒருத்தர் செய்த தவறு வந்து இது அவங்க மாட்டிக்காத பார்த்துப்பாங்க. இவங்க 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 வந்து தவறு செஞ்சாலும், ஆனா லீடரா இருக்கிறவங்க, அந்த பவர்ல இருக்கிறவங்க வந்து இவங்க தவறு செஞ்சாலும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே தவறு செய்ய மாட்டாங்க. மற்றவங்க மூலியமா தவறு செஞ்சுட்டு இவங்க சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் இந்த கேட்டகரியில வருது. யூ செலக்டிவ் ஆனஸ்டி அண்ட் ஜெனராசிட்டி டு டிசார்ம் யுவர் விக்டிம். உங்களோட விக்டிமை நீங்க பழி வாங்குறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இன்னொரு செய்தி என்ன சொல்றாருன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் சத்யநாராயணன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, பாத்திருக்கீங்களா? அது அவரு கொடுக்கல, அவரை மாதிரியே பேசுறாங்க. நீங்க இவ்வளவு அமௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு மாசமான இவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில சீட் கம்பெனி எல்லாம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? சீட்டு கம்பெனி எல்லாம் வந்தது. அதாவது மாசமான ஒரு அமௌண்ட் கட்டுங்க, நீங்க கட்டினீங்கன்னா நீங்க 10,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 கட்டினீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு 10,000 கொடுத்துனே வருவோம் நாங்க, நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. நீங்க 10,000 போட்டீங்கன்னா அடுத்த மாசம் 20,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் முதல்ல எல்லாருக்கும் நம்பிக்கையா வந்துரும், ஒரு வருஷத்துக்கோ இல்ல 6 மாசத்துக்கோ நம்பிக்கையா கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்பி போட்டா நமக்கு லாபம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போய் சேர்த்து வச்சிரும். இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி போய் கொடுத்துருவோம். மொத்தமா சேர்த்து 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அழகா கொடுத்துனே இருப்பான், அதுக்கப்புறம் காணாது போயிட்டான். ஸோ முதல்ல ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்றது, அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தையை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காணாது போயிடுது. இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் பவர்ல இருக்கிறாங்க, அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த செலக்டிவ் ஆனஸ்டி ஜெனரசிட்டி இதுதான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பேசலாம். யூ செலக்டிவ் ஆனஸ்டி அண்ட் ஜெனரசிட்டி disarm your victim. அந்த மாதிரி லேண்ட் பண்ணுனாங்க சார். லேண்டுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கி, உங்களுக்கான நாங்க மரம் நடுறோம், தேக்கு மரம் நடுறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் அப்படி இப்படின்னு பணம் வாங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரியல சார். அது ஒரு 6-7 வருஷம் இருந்தது. அவங்க மாட்டிக்கிட்டாங்க பிறகு மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி நிலம், குடியிருக்கிறதுக்கான நிலம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டுங்க, அந்த நிலத்தை நாங்க உங்களுக்கே எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் பணம் வாங்கிட்டு அது பண்ணாங்க. பெரிய பெரிய இடம்லாம், அது இப்ப இங்க சார் வந்து அதை கட் பண்ணணுங்கிறதுனால நான் அந்த இடத்தெல்லாம் சொல்லல. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கிட்ட கொண்டு போய், ஏன்னா அவங்க ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவங்களா இருக்காங்க, பெரிய இது வச்சிருக்காங்க, நிறைய இடங்கள் அவங்களுக்கு கடற்கரை பகுதிகள்லாம் கூட சொந்தமா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க மேல முழு நம்பிக்கையை வச்சு நிறைய பேர் கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு கடைசியில அது எங்க இருக்குன்னே தெரியாம ஏமாந்தவங்கள எல்லாம் நான் பார்த்திருக்கேன் சார். நிறைய பேரு என்ன வேற கூப்பிட்டாங்க. நான் என்னமோ ரொம்ப பேராசைப்படாததுனால அந்த விஷயங்கள்ல எல்லாம் நான் ஈடுபடாம இருக்கிறது போதும்னு இருந்துட்டேன். இல்லைன்னா நானும் அந்த கும்பல்ல போய் மாட்டியிருப்பேன். அது 94-95 94-95 96 சார் ஒரு நிமிஷம் சிவகுமார் சார், ஒரு நிமிஷம் சார். மேடம் சொன்னது வந்து இந்த இதுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும்? நான் என்ன நினைக்கிறேன் சொல்லவா? இதுக்கு அப்ளை ஆகாது. அப்ளை ஆகாது. வாங்க வசந்தி மேடம் சொல்லுங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு பவர்ல இருக்கிறவங்க, ஒரு அரசரே இருக்காரு, இல்ல ஒரு லீடரே இருக்காரு, பிரசிடென்ட் இருக்காரு. அவர் கீழே இருக்கிறவங்கள வந்து எப்படியாவது கழட்டி விடணும். அவங்க வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஜெனராசிட்டி, ஆனஸ்டியா உனக்கு இன்னொரு பொசிஷன் கொடுக்குறேன்ப்பா, நீ அங்க வந்து நல்ல கவர்னராயிரு, இல்லாட்டி நீ வந்து இன்னொரு தலைவராயிரு அப்படின்னு சொல்லி அவங்களை கழட்டி விடுறது ஜெனராசிட்டி. பட் யூஆர் டிஸ்ஆர்மிங் ஹிம் டு கோ டு another place. ஸோ என்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகி இருந்தா எனக்கு நல்லது. ஸோ அதனால இன்னொரு பொசிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இது இப்படிதான் நான் இந்த சென்டென்ஸ் இந்த லாவை பார்க்குறேன். சொல்லுங்க, வேற யாராச்சும் இந்த பார்வையில? சார் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குற ஆளை டிரான்ஸ்ஃபர் கொடுத்து
நான் உனக்காக தான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல வைக்கிறது. இதுதான் கரெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். அதாவது நமக்கு தேவையில்லாதவங்கள இது பண்றதுக்கு கூட ஒரு அளவுக்கு நம்ம உண்மை தன்மையோட அதுல நடந்து அவங்கள நாசுக்கா பண்ணணும் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். ஆமா கரெக்ட். உண்மை உண்மை உண்மை. எப்பயுமே அதாவது உங்களை வந்து டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆமா, டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. உங்க மேல பழிய வச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு வச்சிருப்பாங்க. இது பல கம்பெனிகள்ல நடக்கும், அது ஃபாரின்ல நடக்கும் நிறைய வந்து. ஏன்னா அது அவங்களுக்கு எப்போ வேணா உங்களை தூக்கி போட்டுடலாம். இப்ப ராஜேஷ் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இருப்பாங்க எல்லாருமே. எப்போ வேணா அடிச்சிடலாம். கான்ட்ராக்ட் முடியும் போது ரினியூ பண்ண மாட்டான். ஆமா ஆமா, உங்களை அடுத்த கான்ட்ராக்ட் வரும்போது நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டான். நீங்க ஏதோ பேசியிருப்பீங்க, சைலண்டா இருப்பாங்க. ஒண்ணுமே ரொம்ப நல்ல மாதிரி இருப்பான், கூடவே இருப்பான். நம்ம பார்த்தா இவனா பண்ணான்னு தெரியாது நமக்கு. ரொம்ப ரொம்ப நல்லவங்களா நடந்துட்டு இருப்பாங்க. அழகா போய் வத்தி வச்சுட்டு கரெக்டா வேலை பார்த்துட்டு நமக்கு பின்னாடி என்ன பண்ணுமோ அதை நடத்த பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அந்த டைம் வரும்போது வேலையை காமிச்சிருவாங்க கரெக்டா. மாலதி எதை சொல்லுவாரு? நான் இதுக்கு ஒரு சினிமாவை உதாரணமா சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அது கோவிட் நேரத்துல ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி வந்தது. பிரகாஷ் ராஜ் நடிச்சிருந்தாரு. இது கரெக்டா இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனா நான் சொல்றேன். பிரகாஷ் ராஜ் தான் அப்பா. அந்த அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போவாரு. போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்பாரு. அவங்க வீட்டுல சாய் பல்லவி அவங்க கூடவே இருப்பாரு, என்னென்னவோ பண்ணுவாரு. சரி, அந்த பொண்ணுக்கு நல்ல நம்பகத்தன்மை எல்லாம் கொடுப்பாரு. அந்த பொண்ணு மாசமா இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி பேசி அவருக்கு ஹெல்ப் பண்றது. அவ ஜிம்முக்கு போனா அவளை கூட்டு போய் டிராப் பண்றது, கூட்டு வர்றது. பிரெக்னன்ட் லேடி, அதனால அவ ஜிம்முக்கு போவா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு. அவங்க மாப்பிள்ளை கிட்ட அவ்வளவு அழகா ரொம்ப நல்லா பழகுவாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு, நாங்க ஊர்ல கூட்டு போய் உங்களுக்கு சீமந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பிள்ளைகளும் நம்பும். சொல்லிட்டு இவர் ஊருக்கு போயிடுவாரு. இந்த பொண்ணு மாப்பிள்ளைய விட்டுட்டு இந்த பொண்ணு முன்னாடியே வரும் வீட்டுக்கு. வந்தாக்கா வீட்டுல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இவர் போய் கூட்டு வந்துட்டாரு சொல்லிட்டு சரி இவர் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. லாஸ்டா சீமந்தத்துக்கு எல்லாம் கூட டேட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சீமந்தத்துக்கு முன்னாடி நாள் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணுக்கு சாதத்துல விஷத்தை கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாரு. அந்த பொண்ணு சாப்பிட்டு இறந்து போயிடும். என்னன்னா அவருக்கு அந்த மேரேஜ் பிடிக்கல அப்படின்றதால அந்த மாதிரி கூடவே இருந்து பழகி பெண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணை சாகடிச்சிருவாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த கௌரவத்தை காப்பாத்தணுன்றதுக்காக. அது ஒரு சீரியல்னு நினைக்கிறேன் சார், இப்ப ரிமெம்பர் கரெக்ட். ஏமாலத்தி படம் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல அது படம் தான். அந்த படம் ஆக்சுவலி படம் தான். 3 சீரியல் சேர்த்து அந்த மாதிரி. அதாவது 3 படம் படம், ஆனா அதுல 3 பார்ட்டா காமிச்சான். அதான் அது எதுக்காக நம்ப வச்சு கழுத்த இருக்கிறாங்க இல்லையா, அதுக்குதான் இது நான் சொன்னேன். நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது ரொம்ப ஸ்கேரியா இருந்தது. எல்லாரையும் போக சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும் அந்த சீன். ஆமா, ரொம்ப ஸ்கேரியா 2-3 நாள் கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த ரூல் பாப்போம். When asking for help, appeal to self-interest. Appeal to self-interest, not mercy. அதாவது ஒரு ஹெல்ப் வேணும், நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா, நமக்கு உதவி வேணும்னா நம்ம டைரக்டா காமிக்கிறது. நம்ம கெத்த எப்பயுமே அப்படியே வச்சுக்கிறது. அதாவது நம்மளோட பந்தா அப்படியே இருக்கும். நம்ம போய் கெஞ்சிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா எனக்கு தேவையான நம்ம கேட்டு வாங்கிக்கிறது. பொலிட்டீஷியன்ஸ் கட்சி பணம் வாங்குறாங்களே தெரியுமா, அவங்களுக்கு உண்மையாவே தேவை பணம். ஆனா கட்சிக்காக நிதி கேட்கிறோன்னுவாங்க, கட்சியை வளர்க்கறதுக்காக நிதி கேட்கிறேன்னு. ஆனா கேட்கறதுன்னுவாங்க. இதுதான் அந்த மாதிரி உதவிகள் பல. இதுதான் சொல்றது, when asking for help. எனக்கு வேணும், உண்மையாவே பணம் வேணும், மக்கள் இடத்துல கேட்கிறோம். ஆனா அதே நேரத்துல இது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா, நீங்க எனக்கு கட்சி உதவி பண்ணா நான் பதவிக்கு வந்த பிறகு உங்களுக்கு இது செய்வேன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. அந்த மாதிரி சில பாலிசிஸ் நிறைய பேர் இருக்குது. நீங்க இந்த வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எனக்காக வழிக்க போறீங்க, ஆனா இந்த வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்ன்ற மாதிரி இது காமிச்சு பண்றது. பப்ளிக் ஷேர்ஸ் கூட இதுல கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன்.
பப்ளிக் ஷேர் பாத்தீங்கன்னா அவனுக்கு மணி தேவை, ப்ரொடக்ஷனுக்கு, கம்பெனி ரன் பண்றதுக்கு மணி தேவை. கமர்ஷியல் சார், பிசினஸ் அது ஆனா இதுல பிசினஸ் தான் மணி. ஆனா மணி தேவை, அது உங்களுக்கும் பெனிஃபிட்ட காமிச்சு தானே வாங்குறோம். they will பெனிஃபிட் சேம் பாலிசி. அதுதான் சொல்ல வராங்க. பெனிஃபிட் வந்து உங்களுக்கும் வரும். ஆனா எனக்கு அவசியம் எனக்கு தான் பணம் வேணும்ன்றது எனக்கு தான் அவசியம். கம்பெனி ரன் பண்றதுக்கு பணம் வேணாம். ஆனா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவ் சைட்ல எடுத்துக்கலாம் பப்ளிக் ஷேர்லாம். நம்ம சார் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லைன்னா நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ரொம்ப கருணையா நம்மள காட்டாம அப்படி அர்த்தமா? எனக்கு அது மட்டும் இது வந்து நீங்க எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணல, நீங்க ஹெல்ப் பண்ணல. இது எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு வேணும் ஹெல்ப். நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட பணம் கேட்கணும். ஆனா நான் வந்து எனக்கு 10 ரூபா வேணும் எனக்கு கொடுங்களேன்னு நான் போய் கேட்கல. அதான் மெத்தட் கிடையாது. நீங்க 10 ரூபா கொடுத்து எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் நான் சொல்லி பிச்சை எடுக்கிறத வேற மாதிரி கௌரவமா வாங்குறேன். சரி, எனக்கு 10 பேர் நான் வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு செய்யும் போது ஒரு ஹெல்ப்போ ஏதோ செய்யும் போது நம்ம ரொம்ப அப்படி இறக்கமா காட்டக்கூடாது, கொஞ்சம் கெத்தா இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். இறக்கம் பண்றவங்களை நீங்க செய்யறவங்களை பத்தி சொல்ல, கடன் வாங்குறவங்களை பத்தி தான் சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து நீங்க இன்னொருத்தர்கிட்ட இருந்து நீங்க ஹெல்ப் எடுத்துக்கிறீங்க, ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கிக்கிறீங்க. ஆனா நீங்க கெஞ்சி கேட்கறது இல்ல, கேட்க கூடாது. அதாவது உங்களோட பவரை எந்த நேரத்திலயும் விட்டு கொடுக்க கூடாது. உங்க பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அவங்க வேகிட்ட வேலையை தேவையான ஹெல்ப் உதவியும் வாங்கிக்கணும்ன்றதுதான் இங்க அந்த பாலிசி தான். சோ அந்த பாலிசியில இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை. கட்சிக்காரங்க பணம் வாங்குறது, சிலர் வந்து இந்த பலர் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் ரொம்ப, அதாவது கடன் கேட்கறது கூட ஒரு கெத்தா கேட்பாங்க. ரொம்ப எனக்கு ஒரு 100 ரூபா வேணும் கூட, உனக்கு நாளைக்கு 200 ரூபா தரேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த அந்த மாதிரி எல்லாம் கேட்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி பாலிசி தான் இது வந்து இதுக்கு சொல்றாரு இவர். இந்த மாதிரி அனுபவங்கள் சொல்லு சார். அப்பீல் டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் வேற என்ன இருக்கு சார்? போடுங்க சார். அத நீங்க டக்குன்னு எடுத்துட்டீங்க. ஆமா. when ask for help, not as mercy. நான் போடுறேன், ஸ்லைட் போடுறேன். when ask for help, appeal to self interest. asking for help. உங்களுக்கு உதவி கேக்குறீங்க, நீங்க அப்பீல் டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்கணும். நீங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு பணம் வேணும்ன்றது இல்ல, எனக்கு பணம் வேணும்ன்றது எனக்கு 5 ரூபா கொடுத்துருங்க, 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இல்ல. நீங்க இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கவனிக்கிறது. நம்ம எந்த விதத்திலயும் நம்மளோட தரம் குறையாத மாதிரியும், எனக்கு பணம் உண்மையாவே வேணும்னா கூட நான் தரம் குறையாத மாதிரி நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு பெனிஃபிட், இல்லைன்னா உனக்கு கிடையாது அப்படின்றது மாதிரியும் கேட்டு வாங்கிடுறாங்க. பாத்தீங்களா? அதுதான் சொல்றாரு பவர்ல இருக்கிறவங்க. இது நிறைய நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நடக்குது. இப்ப பேங்க்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் பெரிய பெரிய கடன் வாங்குறவங்க ரொம்ப பந்தாவா போய் வாங்கிடுவாங்க. ஒரு 100 கோடி 10 கடன் வாங்குறான் பாருங்களா, அவன் போறதெல்லாம் பந்தாவை போய் இறங்கி கடன் வாங்கிட்டு அவன் போயிடுவான். நடக்குதா இல்லையா? நீங்க வந்து பேங்க்ல போய் கடன் பெரிய சின்ன அமௌண்ட் கடன் வாங்குறவங்க மட்டும் தான் போய் கெஞ்சின்னு உட்காந்து இருக்கணுமே தவிர, ரொம்ப பெரிய அமௌண்ட் கடன் வாங்கலாம் சேர்மன்ட்டே போவான், அங்க டாப் பீப்புள் கிட்ட போவான், அழகா உட்காருவாங்க, அவங்க பாட்டு அவங்க பந்தாவோட இருப்பாங்க, எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அழகா வாங்கி. சொல்லு மாலதி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். நமக்கு நடந்ததுதான். லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒருத்தவங்க நம்மள வந்து டீம்ல அணுகுனாங்க. திருக்குறள் ஸ்டோரிஸ், கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா எல்லாருமே எழுதணும். அவங்களாலதான் எல்லாருமே அவங்களுக்குள்ள இருந்த அந்த எழுத்து திறன் வெளியில வந்தது. நம்ம டீம்லயே எல்லாருமே எழுதணும். ஆனா நம்ம எல்லாம் எழுதுனதால அந்த நமக்கு எழுதுன்றதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தவிர அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்மளும் ஒரு விழா பண்ணோம். ஆனா அது மொத்த கிரெடிட்டுமே வந்து அவங்களுக்கு தான். ஒரு விழா பண்ணாங்க, அவங்க ஒரு பிரஸ் வச்சிருக்காங்க. அந்த பிரஸ்ல இந்த நம்மளோட புத்தகம் ஃபுல்லா பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம கையிலேயே பைசா வாங்கினாங்க. நம்மளே பைசா கொடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அந்த விழா நடத்தும் போது இந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு தான் போச்சு அந்த கிரெடிட் ஃபுல்லாவே. அதுதான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நான் எங்களுக்கெல்லாம் வந்து துணை ஆசிரியர்கள் அப்படின்னு போட்டுதான் சர்டிபிகேட் வந்ததே தவிர அந்த ரெக்கார்ட் பண்ணது ஃபுல்லாவே
அவங்களுக்கு தான் போய் சேர்ந்தது. அந்த கிரெடிட் ஃபுல்லாவே போய் சேர்ந்தது. ஸோ நம்ம பணத்திலேயே வாங்கி அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கினாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமா எனக்கு தோணுது. பணம் மட்டும் இல்ல, ஆனா நம்மளோட நல்ல உழைப்பு. உதாரணங்கிறத விட நம்ம கொடுக்கிற புத்தகத்துக்கு நாமளே பணம் கொடுத்து வாங்குறது ஒரு பெரிய கொடுமை. அதை விட நீங்க தான் மேடம், நீங்க தான் ஆசிரியர், ஆனா உங்களை துணை ஆசிரியர் ஆகிட்டாங்க. அது ஒண்ணு. நம்ம புத்தகத்தை வந்து நம்ம பணமும் கொடுத்து பிரிண்ட் பண்றதுக்கு, நமக்கு புத்தகம் வேணுங்கிறதுக்கும் பணம் கொடுத்து, இப்ப வேணும்னாலும் பணம் கொடுத்து, ஆனா விக்கிறதெல்லாம் அவங்களுக்கு போகும். விக்கிறது மட்டும் இல்ல மேடம், இஷ்டம் போல நம்ம புக்க அவங்க போடுறாங்க. இன்னைக்கு தொடர்ந்து அந்த புகழை அவங்க பெற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. இதை காட்டி காட்டி காட்டி. ஆனா இது மாத்திரம் இல்லாம 10ம் பத்தாததுன்னு நான் இன்னொரு புத்தகத்துக்கும் உள்ள போய் நுழைஞ்சு அதுக்கும் பணத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். இது அதை விட பெரிய நான் இத ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சுதான் நம்ம இதுல அவங்கள கட் பண்ணோம். நமக்கு நல்ல நம்ம நிகழ்ச்சியில வேலைமா. அதுக்கப்புறமும் நீங்க வந்து எழுதுங்கம்மா, நீங்க கொடுங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி மறுபடியும் நானும் எழுதி இன்னொருத்தரையும் சேர்த்து அதுல ரொம்ப கொடுமை எல்லாம் இன்னுமே நடந்துகிட்டு இருக்குது. இல்ல அந்த புக் வந்துட்டாமா? இன்னும் வரல. அது வந்ததா வரலையாங்கற இன்னும் வரல. தெரியல. இன்னும் எழுதிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சா நான் என்ன பல பேர் கேட்டாங்க, ஏன் இந்த அம்மா கூப்பிடல, ஏன் அந்த அம்மா கூப்பிடலன்ட்டு. இதுதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுதான் நான் அந்த அம்மா கூப்பிட வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணேன் நானு. ஆனா அன்னைக்கு விழா நடந்த அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு, அதுக்கு மறுநாள் மாலதிக்கு ஏகப்பட்ட மெசேஜ், ஏகப்பட்ட இது பயங்கர இது. ஆனா நான் ஒத்துக்கவே இல்லை. அது பல காரணங்களால பல விஷயங்கள் தெரிஞ்சுது. அந்த அம்மாவோட பல, அதாவது இன்னொரு பக்கம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். அந்த இன்னொரு பக்கம் தெரிஞ்சதுனாலே நான் கட் பண்ணேன். இதுதான் நடக்குதுன்றது எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இதான் நடக்குது அப்படின்றது ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன். காசு வந்து கொடுக்கும்போது நீங்க காசு கொடுக்குற காசு வந்து யோசித்து கொடுங்கன்னு நான் பலருக்கு சொன்னேன். ஆனா அது கேட்கலன்றதுதான் ஒரு சிலருக்கு, யாரும் கேட்கலன்றதுதான் உண்மை. ஏமாந்தாதான் சார் தெரியும். அதாவது ஒரு அனுபவத்துல ஒரு தடவை ஏமாந்து கூட நான் திருந்தாம 2வது தடவையும் உள்ள போய் நுழைஞ்சேன் பாருங்க சார். அது அமுதம்மாவுடைய கருணை உள்ளம். இல்ல அது அவங்க வந்து சொன்னது வந்து எல்லாருமே எப்படி மயங்கணும்னா கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் இல்ல மாலதி. அப்ப அமுதம்மா சொல்றது நாலடியார சொல்றாங்க. ஒரு 2வது முறை சொல்றாங்க. அது நாலடியார் என்னன்னா அது என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அவங்க பிரஸ், அந்த பிரஸ் அவங்க பயன்படுத்திக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு புக் பண்ணிருக்காங்கன்றது அப்புறமா தான் புரிய வந்தது. ஆனா ரொம்ப வருத்தமானதே அந்த வருத்தம். இன்னுமே இப்பயும் நான் அதுக்குள்ளார உட்கார்ந்து இருக்கேனேங்கிறது தான் பெரிய வருத்தம். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ரூல் பக்காவா பொருந்தது பாருங்க இல்லையா? அவங்களுக்கு பணம் வேணும், ஆனா உங்ககிட்ட பணம் வேணும்னு கேட்கல. எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பீல் டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். சார் இந்த இதுக்கு வந்து அந்த புக்ல எக்ஸாம்பிள்ஸும் இருக்குமா சார்? இருக்கு. ஓகே சார், थैंक यू. உங்களுக்கு தோணுன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா? இருக்கு. அவர் நிறைய ஹிஸ்டாரிக்கல் கொடுத்திருக்காரு. ஓகே, நம்ம ஜெனரலா டிஸ்கஸ் பண்ணிக்குவோன்றதுதான் அது. ஆனா அது கரெக்ட் எக்ஸாம்பிள் மாலதி கொடுத்தாங்க சார். 2 எக்ஸாம்பிள் கரெக்டா கொடுத்தாங்க. ஆமா, 2 இல்ல 1 தான். முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்தது, அது கரெக்ட் இல்ல. சினிமா. 14வது ரூல் நம்பர் 14, போஸ் as a friend, work as spy. இது நம்ம நிறைய பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பாங்க, ஆனா வந்து ஸ்பையா இருப்பாங்க. இந்த விஷயத்துல, இந்த பொண்ணு விஷயத்துல இது நடந்தது. முழுக்க நடந்தது. இந்த இப்ப முன்னாடி பேசின கதையிலயும் இது நடந்தது. நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே இருந்து நம்மளை பத்தி அவங்க கிட்ட சொல்ற விஷயங்கள்லாம் நடந்தது. ஒர்க் ஆஸ் ஸ்பை. ரீசெண்டா கூட சோசியல் மீடியால வந்து ஒரு பொண்ணு வந்து பாகிஸ்தானுக்கு உளவாளியா ஒர்க் பண்ணான்னு சார். அதெல்லாம் வந்து இது சார், அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ், அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாததை நம்ம பேசக்கூடாது சார். எவிடன்ஸ் ஒன்னதை பேசணும், 2வது பாலிடிக்ஸ் எல்லாம் பேச வேண்டாம். நம்ம
நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லுங்க. நம்ம பாருங்க, நம்ம கிட்ட எத்தனை பேர் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நம்ம கம்பெனிலும் சரி, பல விஷயங்கள்ல நம்ம 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 பத்தியே நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா நமக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க, பாக்கிறதுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஆனா ஸ்பையா இருப்பாங்க. நடந்திருக்கா இல்லையா? நிறைய இருக்கு அது மாதிரி. பழமொழியே இருக்கு இல்லையா? பழமொழியே இருக்கு இல்லையா? உறவாடி கெடு பழமொழியே வச்சிருக்க. உறவாடி கெடுக்கிறது அது. அது மாதிரி இருக்கு நீங்க இப்ப சொன்னதா. நம்ம அப்படி இன்னசென்ட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம சில அந்தரங்க விஷயங்களை கூட அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். அது அப்படியே அவங்க வேற மாதிரி பயன்படுத்திடுவாங்க. இது லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல கூட நடக்குது இல்லையா? லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்ல கூட ரெண்டாவது ரூல்லே சொன்னாரு, உங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காதீங்கன்னு. இது ரெண்டாவது ரூல்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம சுத்தி நடந்திருக்கு. பல பேர் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எனக்கு நிறைய அனுபவம் இதுல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பிரச்சனைன்னா, நல்லா பேசுறாங்களேன்னு நம்ம நம்பிடுவோம். நம்பி நாம எல்லாத்தையும் சொல்லுவோம். அது என்ன ஆகும்னா, அது எப்படி வெளியே போகுதுன்னே தெரியாது, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு வரேன், இப்போ மட்டும் பாக்கல. ஆனா என்ன, அப்ப கூட நமக்கு என்னன்னா, நம்மள கூட பேசுறத வச்சு நம்ம முழுசா நம்பிடும். ஏன்னா நமக்கு அது நெகட்டிவ் சைடு தெரியாது, நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது முழுசா நம்பிடுவோம், நம்ம கட கட கடன்னு கொட்டிடுவோம். கடைசியில பார்த்தோம்னா அது எங்கேயோ போய் எப்படியோ இருக்கு. நம்ம நல்லா தானே பேசியிருந்தோம், இது எப்படி போச்சு? நம்மளோட வீக்னஸ்லாம் சில நேரங்கள்ல அது தோணும். சார், என்னுடைய நட்பு அதிகாரத்துல இதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது சார். என்னங்க இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. இப்ப வெளியில இருக்கேன்ப்பா, வெளியில கையில வண்டியில இருக்கேன். கிடைச்ச 10 நிமிஷத்துல எல்லாம் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹலோ. வேற யாராச்சும் இதுக்கு உதாரணம் இருக்கா சார்? இன்னொரு ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல. அதாவது இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட விஷயத்த கறந்துட்டு போய் அந்த பக்கம் சொல்லணும் அப்படின்னு யோசிக்காததுனால நம்மளுக்கு அந்த ஒரு ஐடியாவே வரதில்லை. நீங்க அடுத்த இடத்துல கான்டாக்ட் இருந்தா தானே அது பண்ண முடியும். நீங்க ஸ்டீபன் சாருக்கு ஆப்போசிட்ல யாராவது அவருடைய விரோதிக்கு நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்தா தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். இல்ல சார், பொதுவா நான் சொல்றேன் சார். உங்களை சொல்லல. கேக்கல. இல்ல, ஸ்டீபன் சாருக்கு ஆப்போனன்ட்டுக்கு கல்யாணி க்ளோஸா இருந்தா தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். சார், நான் ஸ்டீபன் சாரை மட்டும் சொல்லல, பொதுவா இங்க இருக்கிற அத்தனை பேத்தையும் சொல்றேன். நான் எக்ஸாம்பிளா நான் உங்ககிட்ட சார் ஸ்டீபன் சாருக்கு ஆப்போனன்ட் அதையும் நிறைய பேர் இருக்காங்க சார், எனக்கே தெரியும் சார். வேண்டாம், அப்புறம் பேசிக்குவோம் சார். ஸ்டீபன் சார், நீங்க அப்ப கல்யாணம் பண்ணத்திட்ட கேர்ஃபுல்லா இருங்க சார். அவரு தான் சொல்லிட்டாரு, யாருன்னு எனக்கு தெரியும்ட்டாரு, விடுங்க. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது சார், நான் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியது. அப்படிப்பட்ட நம்ம முடியாது. அதுதான் உண்மை. அடுத்தலாம் போயிடலாம் சார். அடுத்தலாம் போயிடலாமா? இதுக்கு வேணான்றீங்களா? இது எல்லாருமே அடிபட்டு இருப்பாங்கல்ல. அடுத்தலாம் இதுதான் நமக்கு. அதாவது crush your enemy totally. உங்க விரோதி நீங்க யாரையும் வச்சுக்காதீங்க. நீங்க வச்சுன்னு கொஞ்ச நேரம் மன்னிச்சு விட்டீங்கன்னு வச்சீங்களேன், அவங்களுக்கு ஒரு நேரத்துல பார்த்து உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வழி பண்ணிடுவான். உங்க விரோதின்னு யாருன்னா இருந்தாங்கன்னா, நீங்க அவங்க முன்னாடி லால இதை சொல்றாரு, அவர் விரோதி இருந்தா பயன்படுத்திங்க, அப்படி நேரம் பார்த்து பயன்படுத்திங்கன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, crush your enemy. உங்க டோட்டலி, அதாவது கொஞ்சம் நெஞ்சு வச்சுக்காது. கலை இருக்குதுன்னா அதை பிடிக்கி தள்ளிடுங்க, திருப்பி வச்சுக்காதீங்க. அதை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லைதான், அது என்னைக்கு இருந்தாலும் தொல்லைதான் அப்படின்றது. அதாவது எனிமின்னு தெரிஞ்சும் நீங்க அவங்கள கொஞ்சம் மன்னிச்சு விட்டுட்டா கூட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து என்னைக்கு இருந்தாலும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஆனா இது நம்ம அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பெருசா யாரும் இல்லை. இது நம்ம லெவலுக்கு இது யாரும் இல்லை. ஆனா இது தேவைப்படும் யாருக்குன்னா, பவர்ல இருக்கிறவங்களுக்கு, பொலிட்டீஷியன்ஸ்க்கு, ஒரு பெரிய நிர்வாகத்துல இருக்கிற பிசினஸ் பீப்புளுக்குலாம் அது ரொம்ப தேவைப்படும். பாத்தீங்கன்னா இது ஏன்னா காம்படிட்டருக்கு நிறைய பேர் காம்படிட்டர் இருப்பாங்க. அது எப்போ காத்துட்டு இருப்பாங்க, அப்போ அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்கள பேட்டர்னை காப்பி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்காங்க. வசந்தி மேடம் என்ன சொல்ல வரீங்களா? இல்ல நீங்க பேசுங்க சார். நான் இல்ல ஒண்ணும் இல்ல, இதுதான் செய்தி. இதுதான். ஆமா சார். அதாவது திருக்குறள்ல இளைதாக முள்மரம் கொள்க
களையுனர் கை கொல்லும் காழ்த்த விடத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்றார். அதனால அதை இளமையிலேயே அதை வந்து வேரோட புடுங்கி எறிஞ்சிரு அப்படிதான் சொல்றாரு. நிறைய லாஸ்க்கு அந்த மாதிரி திருக்குறள் ஒத்து போகுது மேடம். ஆமா, நான் போன முறையே சொன்னேன். நான் இல்ல ஒரு தடவை ஒரு எனிமி அப்படின்ட்டு ஒரு மன்னருக்கு ஒருத்தர் எனிமின்னு தெரிஞ்சுட்டாங்க வச்சுங்களேன், நீங்க அவங்கள வந்து அவர் கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணாம கம்ப்ளீட்டா இல்லாட்டி அவங்க கான்ஸ்டன்டா முள்ளாதான் இருக்கும், குத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு படையை எடுத்துட்டு வந்து திருப்பி படையெடுப்பாங்க. அதே தான் லைஃப்லயும் நீங்க வந்து ஒரு எனிமி அப்படின்னு கண்டிப்பா இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒண்ணு ஒதுங்கிடணும், இல்லாட்டி கம்ப்ளீட்டா அது வந்து அந்த கனெக்ஷனை விட்டுறணும், இல்லாட்டி அது வந்து கான்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து பாதர் பண்ணிட்டே இருக்கும் லைஃப் முழுசும். நீங்க ஒண்ணுமே அச்சீவ் பண்ண முடியாதுல்ல. சரி, ஏதாவது அந்த மன்னர் வந்து அச்சீவ் பண்ணணும், அவரு பண்ணணும்னா அது கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். அந்த பவர்ல இருக்கிறவங்களுக்கு அது கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும், இல்லாட்டி அது வந்து கான்ஸ்டன்ட் நேகிங் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் எனிமின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அடிச்சிருவாங்க, அடிச்சு தூள் கலப்பிட்டு மண்ணோட மண்ணை ஆக்கிட்டு தான் விடுவாங்க. அது அந்த காலம். இந்த காலத்துல வந்து எனிமின்னு நம்ம தெரிஞ்ச பிறகு பிசினஸ் பீப்புளா இருந்தா மோஸ்ட்லி அவங்களை எப்படி ஓவர் கம் பண்ணி அவங்கள டோட்டலா டவுன் பண்றதுன்றத யோசிப்பாங்க. பொலிட்டீஷியன்ஸ் இருந்தா மேக்சிமம் அவங்க மேல கண்ணு வச்சுனே இருப்பாங்க. இவங்களை வந்து ஒண்ணு அவங்கள வந்து சமாதானம் பண்ணி கூட சேர்த்துக்குவாங்க, இல்லையா அவங்கள வந்து ஒண்ணு அடிச்சு தள்ளிடணும், எப்படியாச்சும் சாச்சுன்னு. என்னைக்கு இருந்தாலும் இந்த டேஞ்சர்ன்றது தெரியும். அது லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன் வரும்போது அப்படிதான் சார் அவங்க பண்ண முடியும். அந்த லெவலுக்கு தான் அவர் பேசுறாரு. அந்த இதுலயும் பவர் அப்படிங்கும்போது எந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது தான் நீங்க வந்து கம்ப்ளீட்டா அதை அது இது பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு. சாதாரண விஷயத்த ஓகே, சாதாரண விஷயத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லை பார்க்காம போகலாம், அவங்க முன்னாள் இருந்தாலும் ஓகேன்னு போகலாம். ஆனா ஒரு லைஃப் அண்ட் டெத்து, இது என்னோட மக்களை இது பண்ணும், இல்லை என்னையே கொன்னுடும் அப்படிங்கும்போது நீங்க அதை எடுத்துதானே ஆகணும் அந்த டிசிஷன். நிச்சயமா சார். அடுத்தது போயிடலாம் சார். அடுத்தது வந்து சார் ஒரே நிமிஷம் சார், வந்து எப்பயுமே நம்மள பிஸி மாதிரி காமிச்சிக்கிறோம். இல்ல கல்யாணி ஏதாவது சொல்ல வராங்க சார். கல்யாணி மேடம். இல்ல சார், ஒரே ஒரு இது மட்டும் அந்த இது எனக்கு கிடைச்சது, படிச்சிட்டுமா சார்? அந்த நட்பு பத்தி சொல்லும் போது ஒரு பேராகிராஃப்ல எடுத்த உடனேயே நான் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதல்ல நட்பு அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்கேன் குழந்தைங்களுக்கு. பொது விஷயங்கள் பற்றி மட்டுமே நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள சொல்லுங்கள், அதாவது கல்லூரி பாடம் அந்த மாதிரி. ஏன்னா யார் நம்மோட நண்பராக நீண்ட காலம் தொடர்ந்து வரப்போகிறார்கள் என்பது தெரியாது. அதனால் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள சொல்லுங்கள். உண்மையான நல்ல நண்பன் கிடைத்தால் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு பயணிக்கத்தானே போகிறார்கள். மெதுவாக ஒவ்வொன்றாக சொல்வோம், என்ன அவசரம்? நம் தனிப்பட்ட குடும்ப விஷயங்கள், பயங்கள், விருப்பங்கள் பற்றி புது நண்பர்களிடம் ஆரம்பத்திலேயே பகிர வேண்டாம். நம்முடைய குடும்ப விவரங்கள், பண இருப்பு மற்றும் சிரமங்களை எப்படி பகிரக்கூடாதோ அதே மாதிரி பிற மாணவர்கள் அவர்களின் குடும்ப விஷயங்களை பகிர்வதை ஊக்கப்படுத்தாமல் பேச்சை மாற்றி அங்கிருந்து நகரச் சொல்லுங்கள். அப்படியே போகுது சார். வெரி குட், சூப்பர். இது வந்து அந்த முதல் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றதுக்கு ஒரு கைத்தட்டல். தேங்க்யூ சார். ஓகே, இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யாரெல்லாம் நம்மள எப்பவுமே பிஸியா காமிச்சுக்குது? யாருன்னா போன் பண்ணா நான் பிஸி இன்னைக்கு. நான் இல்ல சார், நான் எப்பவுமே தூங்குறது இல்ல, பிஸி சார். போன் பண்ணா பிஸி. வேலையில இருக்கும்போது நீங்க வந்து பிஸியா தான் காமிச்சுக்கணும் சார். இல்லாட்டி அதாவது பிடிக்குதோ பிடிக்கலையோ கான்ஸ்டன்ட்லி யூ கீப் டூயிங் சம்திங், இல்லாட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து பிஸியா காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க சர்வை பண்ணணும்னா. 16வது ரூல் ஆக்சுவலா, உங்களுக்கு போன் பண்ணா உடனே எடுக்காதீங்க. யூஸ் யுவர் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். அதாவது எப்ப போன் பண்ணாலும் எடுத்துறோம், எப்ப பேசினாலும் அது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா இவருக்கு வேலையே கிடையாது, சும்மாதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. சரி, உண்மையா வேலை இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் எடுக்க முடியாது, பேச முடியாது, அட்டன் பண்ணவே மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு சிலர் வந்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையா வேலை இருந்தா வேலை இல்லைன்னா கூட, இருக்குதோ இல்லையோ, ஆனா அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. நம்ம அவர் பிஸியா இருக்காரு, அவர் பிஸியா இருக்கிறாரு இல்லையா, அவன் செக்ரட்டரி சொல்ல அவர் பயங்கர பிஸியா இருக்கிறாரு அப்படின்வான். என்ன பிஸின்னு பார்த்தோம்னா நமக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அப்போ வந்து நம்மள எப்பயுமே வந்து ஒரு எங்கேஜ்டா காமிச்சிக்கிறது,
பிஸியாவே காமிச்சுக்குதுன்றது அவசியம்ன்றாரு. நீங்க பவர்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா நேரத்துலயும் உங்களோட பிரசன்ஸை காமிக்காதீங்க, ஆப்சன்ஸை வச்சு வைங்க. நீங்க தட் மீன்ஸ் எப்பயுமே பிஸியா இருக்கிறன்றது காமிங்க அப்படின்றது சொல்றாரு. பல பேர் நம்ம பாக்குறோம், இதுல பல பேர் நம்ம இயற்கையாவே பாக்குறோம். ஒரு சிலர் உண்மையாவே பிஸியா இருக்கிறவங்கள நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க பிஸியா இருப்பாங்க, போன் பண்ணா அவங்க வேலையில இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். காமிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது ரெண்டு விதமான கேரக்டர் இருக்குது. உங்கள் அனுபவம் சார்? இப்போ வந்து செல்போன் சார், அதனால யார் பண்றாங்கன்னு தெரியுது. அக்கார்டிங் டு த பர்சன் கூட நம்ம மாத்திக்கலாம். அந்த காலத்துல வந்து இந்த டயல் போனு, அப்போ வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது. இம்பார்ட்டன்ட் கால் மிஸ் பண்ணிட்டா கஷ்டம் இல்லையா? அதனால எடுத்துதான் தீரணும். இல்ல எடுத்து கூட நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிடுவாங்கல்ல, அது ஓகே. ஆனா எடுக்கலன்னா தானே அவங்க எடுக்கல, நம்மளால கெஸ் பண்ண முடியாது. எடுத்து பிஸியா இருக்குன்னு சொன்னா எடுக்கலன்னா பிஸியா இருக்கவங்க எடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சா கூட எடுக்க மாட்டாங்க. பிஸியா இருக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க, அது பிரச்சனையே இல்ல. காட்டிக்கணும், அது இருக்கு. சொல்லுங்க சார், சிவகுமார் சார் எது சொல்லுவாரு? சார் நான் என்னுடைய வக்கீலுங்க சார், ஆரம்ப காலத்துல வாங்க சார் போன் எடுத்தா உடனே எடுப்பாங்க சார். நான் ஒரு 10-15 கேஸ் கொடுத்துப்பேன், அடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் கேஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ போன் பண்ண எடுக்கிறதே இல்லை சார். சும்மா அந்த பழைய கேஸா பேசிட்டு பல புது கேஸ் கொண்டு வர மாட்டாங்க. அங்கிள் ஐ டாக் லேட்டர்னு வரவே மாட்டாங்க சார். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கண்ட்ரோல்டு ஆயர் சொன்னான். நம்ம கேஸ் கொடுத்த வரைக்கும் உடனே எடுத்தாங்க, கைட் பண்ணாங்க, அப்படி நல்லா செஞ்சாங்க. ஒவ்வொரு பீரியட் சரி நான் குறைக்கிட்டேன் கேஸ் ரெஃபர் பண்றது, நம்மளால முடியறது. போன் பண்ண எடுக்க கூட மாட்டாங்க சார். நம்ம பார்த்து வளர்ந்த வக்கீலுங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பழங்காலம். இன்னும் இப்போ நம்ம கிட்ட போன எடுக்கிறது இல்லை சார். அது ஓப்பனே அறிய 2-3 பேர் இருக்காங்க அந்த வக்கீலுங்க. சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. கோபால் ரத்னம் சார் வாங்க, சொல்லுங்க ஏதாச்சும். கோபால் ரத்னம் சார் இருக்காரு. கோபால் ரத்னம் சார். சார் வணக்கம், ஆடியோபுல சார்? கேக்குது சார், வாங்க. ஆக்சுவலா அது லா நம்பர் 16 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதானே? ஆமா, லா நம்பர் 16, ஆப்சன்ஸ். யூஸ் யுவர் ஆப்சன்ஸ் டு இன்கிரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். ஆக்சுவலா ஜெனரலா அபிஷியல் ஃபார்ம்ல ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து கீழ் லெவல்ல மக்கள் வந்து போய் அப்ரோச் பண்ணும்போது ஃபுல்லா வந்து போஸ்ட் தான் கொடுப்பாங்க. அதை நான் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் அவாய்டிங். அதே மாதிரி அவர் செக்லிஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த நாம வைக்கிற டாலரன்ஸுக்கு இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது ஒரு டெக்னிக்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜென்ரலாவே வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்கன்ட்டு அவங்க வந்து அது எல்லாரையும் இமீடியட்டா மீட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது உடனே ஒரு முறை, பல பேர் பாத்தீங்கன்னா 10 முறை வந்தா கூட மீட் பண்ண மாட்டாங்க. 10 முறை போனா கூட சும்மா தான் இருந்தா கூட மீட் பண்ண மாட்டாங்க. 11வது முறை போனா தான் மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க நமக்கு. ஸோ அப்போ வந்து உங்களை வந்து அவங்கள வந்து எப்பயுமே வெளியில ரெகுலரா ஷோ பண்ணிக்கிறதோ அப்படி அந்த மாதிரி காமிக்காத இருக்கிறது அவங்களுக்கு வந்து அவங்களோட கெத்து, அவங்களோட பந்தாவை காமிச்சிக்கிறதுக்கு தான் அது அர்த்தம் தவிர, அதுதான் இவர் சொல்றாரு. அப்ப அந்த பவர் இருக்கும்ன்றது தான் இங்க அர்த்தம். நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒருத்தரை வந்து எப்பயுமே பார்க்க முடியுது. ஒருத்தரை ஈஸியா போனோம், இந்த கலெக்டர் எப்ப போனாலும் பார்க்கலாம்ப்பா, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கலெக்டருக்கு மதிப்பில்லாது போயிடும். இங்க வந்து டாக்டர் ஆபீஸ் அப்படி பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டோம்னா, காய்ச்சல் சொல்லிட்டு கேட்டோம்னா, ஓ இல்ல அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படி இப்படின்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதே நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டரா இருந்தா அவங்களுக்கு இது பண்ணோம்னா, ஓ இருக்கே, ஏன் இல்லைன்னு சொன்னாங்கன்னு தெரியல, வாங்க அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி டாக்டர் ஆபீஸ் இங்க ரொம்ப அதிகம் அப்படி பண்ணுவாங்க. வேணும்னே வெயிட் பண்ண. இந்தியால கிடையாது சார். காட்சிக்கு எளியவனாய் கடுஞ்சொல் அற்றவனாய், மன்னனுக்கே வந்து திருக்குறள்ல வந்து இலக்கணம். அந்த மாதிரி இருக்கிற ஆபீசர்ஸும் இருக்காங்க. பட் வர்ற பப்ளிக் வந்து நீங்க சொல்ற மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி நியூஸ் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றதுக்கு மேபி அந்த ஒரு டிஸ்டன்ஸ்க்காக ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணது. இது எப்படியும் வந்து ஒரு ஸ்மால் திங்ஸ் எல்லாம் இஃப் தே கெட் டிஸ்டர்ப்டு, அந்த ஆபீசர்ஸ் வந்து அப்படி நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நார்மலா நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஒரு முறை கேட்டுட்டா நமக்கு தீரும். அது பார்க்காம இருந்தோம்னா அது கொஞ்சம் பெருசாயிட்டே தான் போகும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். இல்ல நீங்க சொல்றது 100% கரெக்ட் மேடம். ஒரு பொசிஷன்ல இருக்கிறப்ப எல்லாரையும் நம்ம சுலபமா மீட் பண்ணிடவும் முடியாது, மீட் பண்ணவும் முடியாது.
அது வந்து ஒரு சிலர் யாரு எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும், மீட் பண்ண பிறகுதான் தெரியும் அவங்களோட எப்படி. ஸோ அப்போ வந்து இந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவசியமா இருக்குது, கண்டிப்பா வந்து அவசியமா இருக்குது. எதுக்கு ஒரு ஆபீசர் பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாருக்குமே இந்த லா வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். யாரையும் உடனே பார்க்க கூடாது, யாரையும் உடனே பார்த்தாலும் சிரிக்க கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல ஐஏஎஸ் ஆபீசரோட ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 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 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும், முன்னாடி 10-20 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ when people enter they judge how they are coming and what for they are going அப்படின்றது அவங்க அதை ஜட்ஜ் பண்றதுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் அதை சொல்லி கொடுத்து அந்த 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இதுக்கு தான். ஸோ எல்லாரையுமே வந்து அவ்வளவு ஈஸியா இது பண்ண முடியும். இது வந்து நேச்சுரலாவே நடக்கிறது இல்ல. நமக்கு இது போனுக்கு மட்டும் இல்ல, டைரக்ட் கான்டாக்டுக்குமே கூட அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றதுக்கு வந்து சம் இது வந்து நார்ம்ஸ் இந்த மாதிரி வந்து இவங்களை இப்படி பார்க்கணும் அப்படின்றது. அது உங்களோட டைம் வந்து ஆஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் யூ ஆர் என்கேஜ் வித் மெனி திங்ஸ், அது ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு வந்து பப்ளிக் கிட்ட ஒரு இமேஜ் கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறது முடியாது. ஆனா கிரிவென்சஸ்னு வரும்போது இட் ஹாஸ் டு பி அட்ரஸ்ட். அங்க நான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றேன், ரெஸ்பெக்ட்னு சொல்லவும் முடியாது. அதுதான் இந்த காட்சிக்கு எளிய நாய்ன்னு சொன்னது. இவங்களை பார்த்தா கரெக்டா இருந்தா செஞ்சு கொடுத்துருவாங்க, அது டாப் டு பாட்டம் போயிடும். கரெக்டா இல்லைன்னா இவங்க யார் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, அவ்வளவுதான். தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். அது கரெக்ட் சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ எங்கள் நான் காலேஜில் டீச் பண்ணும்போது எங்களுக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸ் இருக்கும், அதில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பார்க்க முடியும். அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் நாங்கள் முதலே சொல்லிடுவோம், ஃப்ரைடே 2 to 4 அப்படின்னா அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் நாங்கள் பார்க்க முடியும். இப்போ அவங்க நடுவில் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்கணும் அப்படின்னாங்க, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்க முடியும். செக்ரட்டரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க வச்சுக்கோங்க, என்னோட கிரேட் அப்படி இப்படிலாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வேலை முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாஸ்தி நம்மக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணுன்ட்டு. இன்னொன்று அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு எதுக்கு வந்து நம்மகிட்ட பேசுது, நம்மளும் காஷியஸாக இருப்போம், அந்த ஃபைல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் பேசுறதுக்கு, நம்மளும் கொஞ்சம் காஷியஸாக இருப்போம். இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த லெவலில் இந்தந்த லெவலுக்கு இந்தந்த இது இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு தடவை எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கிரீவன்ஸு அதுக்கு வந்து பேச போகுது, லாயரை கூப்பிட்டு வந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாதது லாயரை கூப்பிட்டு வர போகுதுன்ட்டு. ஸோ நான் அப்புறம் பிரசிடென்ட்டு, டீனு, அப்புறம் எங்கள் ப்ரோக்ராம் டைரக்டர் எல்லாரும் இருக்கிறோம். அவளுக்கு இருக்கிற கிரீவன்ஸை வந்து எங்ககிட்ட தான் வந்து சொல்ல போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது லாயரை கூப்பிட்டு வந்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் தான் அவங்க திடீர்னு என்னோட ரூமில் வந்து இல்லை என்னோட ப்ரோக்ராம் டைரக்டர் ரூமில் வந்து லாயரை கூப்பிட்டு வந்து நம்ம தகச்சு போயிடுவோம்ல. ஸோ அதனால தான் இந்த ப்ரோட்டோகால் வச்சிருக்காங்க, இப்படி தான் நீ அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது வந்து எல்லா லெவல்லுமே அப்படிதான் நடக்குது. நீங்க ஈஸியா போய் ஒருத்தங்களை அப்ரோச் பண்ண முடியாது. அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும், இந்த ஸ்கெட்யூல் எசென்ஷியல் மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எசென்ஷியல் தான். அது வந்து ஏன்னா வந்து ஒரு பதவியில இருக்கிற பட்சத்துல இது வந்து இந்த லா வந்து அன்எத்திக்கல் தான் நம்ம சொல்லப்படாது. இட் இஸ் எத்திக்கல். லீடர் அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறப்ப இட் இஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஃப்ரீயா இருந்துட்டோம்னா ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க யாரு எப்படின்றது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. விசிட்டிங் ஹவர்ஸ், விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் ஒவ்வொரு அதே மாதிரி மண்டேன்னு பாத்தீங்கன்னா கலெக்டருக்கு கிரீவன்சஸ் டே. அன்னைக்கு இருக்கிற கிரீவன்சஸ், அதாவது உங்களுக்கு எமர்ஜிங் உயிர் போறது அப்படின்றதுக்கு கலெக்டர் எப்ப வேணா பிஏட்ட சொல்லி பாத்துருவாங்க. பட் நார்மல் கிரீவன்சஸ்ன்றதுக்கு அந்த மண்டே கிரீவன்சஸ் பெட்டிஷன் தான் கொடுக்கணும். அதே மாதிரி கமிஷனர்ஸ், கலெக்டர், மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி தே ஹேவ் அ மார்னிங் அதர் திங்ஸ் எல்லாம் மீட்டிங்ஸ், அது மாதிரி அவுட்டோர் இன்ஸ்பெக்ஷன்லாம் இருக்கும். ஈவினிங் 3 to 4 அப்படின்றது ஃபார் பப்ளிக் அண்ட் கவுன்சிலர்ஸ் வந்து பாக்குறதுக்கு அவங்களோட கிரீவன்சஸ் சொல்றதுக்குன்னு வச்சிருப்பாங்க. இது டிஸ்டன்ஸ் கீப்பிங் இல்ல, they have to attend other duties which are priority. ஈவன் பப்ளிக் விசிட்டிங் அவரா இருந்தா கூட எல்லாரையும் மீட் பண்ணிட முடியாது அந்த நேரத்துல. அது ஒண்ணு இருக்கு, அதுவும் இருக்குது. எல்லாரையும் மீட் பண்ண முடியாது. அவங்க பார்த்து எவ்வளவு நேரம் அதிகமான நேரமா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் ஒரு 20 பேர்னா 20 பேருக்குள்ள எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது ஒண்ணு இருக்கு. சோ எத்திக்கலா இது வந்து நீடட். ஒரு டாப் பீப்புளுக்கும் இது அவசியம்ன்றது உண்மை. இதே மாதிரி ஒரு சிலர் யூட்டிலைஸ் பண்றாங்கன்றதும் உண்மை. அதாவது பவர்ல இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி எசென்ஷியலா பண்றாங்கன்றதும் உண்மை.
ஆனா வந்து அது அவங்களோட பொசிஷனை பொறுத்து இருக்கு, அங்க அங்க என்ன ப்ராப்ளம்ன்றத பொறுத்து இருக்கு, அவங்களுக்கு தேவைப்படுது. இது ஒன்றும் இது ஈஸியாலாம் சொல்லிட முடியாது, ஃப்ரீ எல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. எசென்ஷியல் லா தான் இது வந்து அவசியமான ஒரு லா. ஆப்சன்ஸ் வந்து நம்ம எல்லா நேரத்திலும் எல்லாரையும் ஃப்ரீயா பார்த்துட கூடாதுன்றதுதான் அந்த லா சொல்லுது. அடுத்ததுக்கு போயிடுமா? Keep others in suspense. எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எப்போ என்ன செய்ய போறேன், என்ன நடக்குது, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றது யாருக்கும் தெரியக்கூடாது. எப்பயுமே ஒரு சஸ்பென்ஸோட வச்சுட்டு இருக்கிறது. இது 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 வந்து தேவைதான். இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், என்ன சொல்ல போறோம், இவங்க ஒருத்தரை பார்த்தா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பவர்ல இருக்குங்க, என்ன செய்ய போறாங்கன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, இவர் வராரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவர் வந்து என்ன வேணா செய்வாரு, அந்த ஆக்ஷன் எப்படி எடுப்பாருன்னு தெரியாது. இவர் இப்படிதான் நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஜட்ஜ் பண்றதுக்கு முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸ்ல வைங்க அப்படின்றாரு. அதுதான் அது. Keep every others in suspense. Cultivate an air unpredictability. ஒவ்வொரு ப்ராடக்ட் இம்ப்ரவைசேஷன், நியூ ப்ராடக்ட் அதே கம்பெனில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்ப ஐபோன் இது மாதிரி எல்லாம் சொல்றோம்ல சார். இப்படி வந்து இது வந்து வெளியில லீக் ஆச்சுதுன்னா காம்படிட்டர்ஸ் நிறைய சாம்சங் அது மாதிரி இருக்காங்க, காப்பி அடிச்சிருவாங்க. ஸோ டில் த ப்ராஜெக்ட் கம்ஸ் இன் டு எண்ட் அண்ட் த ப்ராப்பர் இது வந்து வர்ற வரைக்கும் இது சீக்ரெட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் அஜெண்டா உங்களுக்கு தெரியும். அந்த அஜெண்டா வந்து இவங்க சொல்ல போறாங்க, லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் கொடுக்க போறோம்னு சொன்னா அடுத்தவங்க வந்து நாங்க வந்து எஜுகேஷன் கொடுக்க போறோம்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. அப்படின்றதுனால அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த பவர் நமக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அன்பிரடிக்டபிளா வச்சுக்கணும், சஸ்பென்ஸ் வச்சுக்கணும்ன்றத மீன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி இது ரிக்வயர்ட் மேடம். அது வந்து ரொம்ப இது அவசியம். நிச்சயமா வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்ன பவர்ல இருக்கிறவங்க வந்து அடுத்து என்ன செய்ய போறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. இவங்க இதுதான் செய்வாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அதுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்றது பல பேர் இருப்பாங்க. அகேன்ஸ்ட் மட்டும் இல்ல சார், நம்ம அதை ரிசர்ச் பண்ணி நம்ம அதை ஒரு ஃபுல் ப்ராடக்டா அதை வந்து கொண்டு வர்றதுக்கு நிறைய பாடுபட்டு இருக்கோம். இதை நோ மினிட்ல காப்பி அடிச்சு பண்றது, சப்ஸ்டியூட் பண்றது அப்படின்றது நோ மினிட்ல நடந்துரும். ஸோ அது வந்து நமக்கு கன்சர்ன்ட் பீப்புளுக்கு இது தேவைதான் படும் as far as power is concerned. இந்த 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 அதாவது இந்த கம்ப்யூட்டர் உலகம் வந்த பிறகு கம்ப்யூட்டர் வந்ததுல இருந்து நான் 85ல இருந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 85 நான் வந்ததுல இருந்து 85ல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து மொனாபலி மார்க்கெட். ஒரு அதாவது வேர்ல்டு பூரா மைக்ரோசாஃப்ட் வந்து மொனாபலி மார்க்கெட். அதே மாதிரி ப்ராசஸர்ல இன்டெல் ப்ராசஸர் வந்து ப்ராசஸர்ல இதுல ஹார்ட் கார்னர்னு ஒரு கம்பெனி இருக்கு. ப்ராசஸர் இன்டெல், இவங்க 3 பேரும் வந்து மொனாபலி. என்ன விஷயம்னா, ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்றாரு மைக்ரோசாஃப்ட்ல, ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்றாங்கன்னா அடுத்த வெர்ஷன் அவங்க கையில வச்சுக்கிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 2 வெர்ஷன் ரெடி பண்ணுவாங்க. ஒரு வெர்ஷன் முன்னாடி வரப்போற வெர்ஷன் கையில இருக்கும், முன்னாடி ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வெர்ஷன் ரெடியா தான் இருக்கும். ஏன்னா இந்த வெர்ஷன் போய் இன்னொரு கம்பெனி இதை காப்பி பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த வெர்ஷன் வந்துடும். ஸோ அப்போ வந்து இந்த 3 கம்பெனி எனக்கு தெரிஞ்சு மோனோபோலி டீல் பண்ணாங்க. அவங்க எப்பயுமே இதுல ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து யோசிக்கிறதுக்கே விட மாட்டாங்க, சான்ஸே கிடைக்காது. ஒரு வெர்ஷன் வந்து அடுத்த வெர்ஷன் தான் விண்டோஸ் 5 வந்துன்னா 6 அடுத்து வரது மற்றவங்க யோசிக்க டக்குன்னு வந்துடும். அதே நேரத்துல இன்டெல் அதுக்கு பேரலா சிப் விடுவான். அதே நேரத்துல கார்னர்ன்றது அந்த ஹார்ட் டிஸ்க் அவனோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவான். ஸோ அதனாலதான் வேர்ல்டுல இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து நம்பர் 1. வேற 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 கம்பெனி வந்து மற்றதெல்லாம் அப்புறம் தான் வந்தது தவிர மைக்ரோசாஃப்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா மைக்ரோசாஃப்ட் தான். இது ஹார்ட் டிஸ்க்னா இதுதான். இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம். நம்ம மெக்கன்டோஸ் வந்து தனி பிளாட்ஃபார்ம், ஆப்பிள் வந்து தனி பிளாட்ஃபார்ம் இருந்தது, அவங்களோட பிளாட்ஃபார்ம் வேற. இது 2 தான் டாமினேட்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா 2 தான் டாமினேட்டிங்.
இதுக்கு இந்த ஓஎஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட நிக்கல மார்க்கெட்ல. ஏன்னா நிக்க முடியாத அளவுக்கு அவங்க பண்ணாங்க. இதுதான் சஸ்பென்ஸ். அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அது என்ன வரப்போகுது, அப்படி எப்படி வரப்போகுதுன்றது ப்ரிடிக்ட் பண்றதுக்கு கூட சான்ஸ் கொடுக்கலாங்க. அதனாலதான் பில்கேட்ஸ் இன்னைக்கு வந்து டாப் ஆஃப் த வேர்ல்டு இருந்தாருன்னா இதுதான் காரணம். இது அவசியம். இதெல்லாம் வந்து எசென்சியல், வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம். அப்ப அன்பிரிடிக்ட் பண்ணக்கூடாது வந்து கல்டிவேட் ஆன ஏர் ஆஃப் அன்பிரிடிக்டபிலிட்டி ரொம்ப அவசியம். வேற யாருன்னா சொல்றீங்களா இத பத்தி? சார் ஒரு கொஞ்சம் இந்த ஹை லெவல்ல இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சீரியல்லாம் வரும் இல்லையா, அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இப்பெல்லாம் ஸ்டோரி எழுதுறாங்க. அந்த பிக்சரைசேஷன் வந்து எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இது மாதிரி வரும், இந்த மாதிரி ஸ்டோரியில இந்த ஒரு ஆங்கிள் போகும்னு நினைப்போம். ஆனா அந்த ஆங்கிள் போகாம அவங்க வேற மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. இப்போ வர சீரியல்லாம் அப்படிங்கிறது இல்ல சார், நான் சம் பிக்சர்ஸ் நல்லா எடுத்திருப்பாங்க. நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்திருக்கு. பிக்சர்ஸ்லாம் நல்ல பிக்சர்ஸ்லாம் வந்திருக்கு. அதுதான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி வர்றது பெரிய விஷயம் இல்ல, ப்ரிடிக்ட் பண்ணாத மாதிரி தான் சொல்றேன். அது மாதிரி வருது. நீங்க ப்ரிடிக்ட் பண்ணாத மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து வித்தியாசமா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. அதுதான் யமகாதகி அப்படின்னு ஒரு மூவி, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அது இது ஜீ தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீ தமிழுடைய ஓடிபி, அது பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அதுல யாருமே தெரிஞ்ச ஆக்டர்ஸ் இல்ல, இது இல்ல, அது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. யமகாதகி அது ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க. அது மாதிரி இந்த மாதிரி நான் இதுவே பார்த்தது இல்லை. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹாரர் மூவியா? ஹாரர் இல்ல, பட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அது ஹாரரோன்னு நினைச்சிடுற மாதிரி. ஆனா வந்து அவங்க அந்த பொண்ணுடைய ரோஷத்தினால அது போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அது ஒரு பிக்சரைசேஷன். அது நம்ம இது பண்ணவே முடியாது, கடைசி வரைக்கும் இது பண்ண முடியாது. ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. ஜீ தமிழோடைய ஓடிபி. அது ரொம்ப நல்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மூவி. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு 2 சீன்ஸ்லாம் நல்லாவே இல்லை, ரொம்ப பாவமான ஆட்களா அது மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் அந்த கதை வந்து ரொம்ப நல்ல கதையை நம்பிங்கிற மாதிரி. சார் 2 சீரியல் ஒரே லேடி எழுதுறாங்கன்னா அந்த 2 டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ். அவங்க எப்படி 2மே திங்க் பண்ணி அட் எ டைம் பேரலா வருது அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஸ்டோரி ரைட்டரை நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். என்ன சீரியல் அது? எனக்கு ஒன்றும் புரியல. அதான் பாக்யலட்சுமியும் பாண்டியன் ஸ்டோர்ஸும். ஓ மை காட், பழைய மூவி அது. எனக்கு சீரியல் இதையே நீங்க இவ்வளவு ரசிக்கிறீங்க சார். இருக்கட்டும் சார், ஐ டோன்ட் டினை இன் தட். என்ன நான் சொல்ல வரேன்னா அந்த ஒரே ரைட்டர், அதுதான் பெரிய விஷயங்கிற. இது வேற வேற ஆங்கிள் எவ்ரி சஸ்பென்ஸ் என்னென்னவோ கொண்டு வருவாங்க, அதுல வேற ஏதோ கொண்டு வாங்க. போத் ஆர் அதாவது பிக்சர், அதாவது சீரியல் வருது அட் எ டைம். அதனாலதான் நான் ஆச்சரியப்படுறேன். ஒரே ஆத்தர் இந்த அளவுக்கு 2 விதமா எழுத முடியுது அட் எ டைம் அப்படிங்கிறது பெரிய. சாரி மேடம், நான் வந்து கேக்குறேன், சர்காஸ்டிக்கா சொல்றீங்களா இல்ல நிஜமா சொல்றீங்களா? நிஜமா சொல்றேன்ப்பா. ஓ, நிஜமா சொல்றீங்க. ஓகே. ஒரே டயத்துல 2 விதமா திங்க் பண்றதுங்க அது நல்லா இருக்கு இல்லங்கிறது நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. இட் மே பி குட் ஃபார் சம் பீப்புள் அண்ட் ஃபார் சம் அதர். ஓகே ஓகே. சஸ்பென்ஸ் தான பேசுறோம். அதுதான் நான் மீன் பண்றேன். ரைட்டர் அவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன். கோபால் ரத்னா சார் ஏதோ சஸ்பென்ஸ் சொல்ல வர்றாரு. வாங்க சார். ஸ்டீஃபன் சார், நான் கிளம்புறேன் சார், எனக்கு வெளியில போகணும். ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நானும் கிளம்புறேன் சார். பை சார். ஏங்க நீங்க கிளம்பி தானே இருக்கீங்க? ஆமா சார், நடுவுல இப்ப வீடு வந்துருச்சு, இறங்கணும். பை சார். ஓகே, பை பை. பை எவ்ரிவன். தேங்க்யூ. பை பை. சார் 10 ரூபா முடிஞ்சா? இன்னும் இருக்கு, இன்னும் 2 இருக்கு. வாங்க சார். ஓகே ஓகே ஓகே. நான் 17 பார்க்கல. சரி, ஓகே. கோபால் ரத்னா சார் வாங்க பேசுங்க. சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரேம மாடன் அலுவலக ரீதியாக நிறைய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வந்து மக்களை வந்து சஸ்பென்ஸ் வைக்கிறது வந்து ஆண்டுதோறும் சொல்லக்கூடிய பட்ஜெட்
பட்ஜெட் கூட்டத்துறையில அங்க இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கம்பைல் பண்ணி அவங்க சீக்கிரட்டா தான் வந்து அந்த பட்ஜெட் அன்னைக்கு வெளியிடுவாங்க, போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அதே மாதிரி இந்த போலீஸ் துறையிலையும் ஆர்மி துறையிலையும் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு உண்டான கைட்லைன்ஸ் பிரகாரம் அவங்க செய்வாங்க. அடுத்தது பக்கத்துல இருக்கிற ஆபீசர் என்ன செய்யறாருன்னு அடுத்த ஆளுங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து டைட் அப் பண்ணி வச்சிருப்பாங்க. திஸ் இஸ் அனதர். இது வந்து உளவியல் ரீதியா வந்து மிகப்பெரிய ஒரு டூல் இதுன்னு சொல்லலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த லா போயிடு. 18 வந்து do not build fortress to protect yourself. Isolation is dangerous. இது என்ன சொல்றாருன்னா, மக்களோடவே இருங்க அப்படின்றாரு. எப்பயுமே வந்து நீங்க தனிமைப்படுத்திக்காதீங்க, உங்களுக்கு ஒரு எல்லை கொடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க. அது வந்து உங்களை காப்பாத்துது. உங்க எனிமி வந்து ஈஸியா உங்களை அட்டாச் பண்ணிட்டு போயிடுவான். நீங்க எப்பயுமே தனிமைப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்றது இந்த ரூல்ல சொல்றாரு. மெயின் அதுதான், மக்களோட இருங்க. அதே நேரத்துல மக்களோட இருந்தாங்கன்னா நம்மளை சுத்தி யார் இருக்காங்கன்றது தெரியும், நம்மளை சுற்றி நம்ம என்ன நடக்குதுன்றது தெரியும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை நம்ம கண்காணிக்க முடியும். நம்மளை சுத்தி யார் இருக்காங்கன்றது தெரிஞ்சதுனாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க நம்ம தெரியும். நமக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்றோம்னா, இப்ப ஒரு செக்ரட்டரி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், அந்த செக்ரட்டரியை நம்பியே இருந்தோம்னா அவன் சொல்றதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து உள்ள வெளியில நடக்கிறது என்னன்றது தெரியாது. பல நேரங்கள்ல நமக்கு பாசிட்டிவாவும் இருக்கலாம், பல நேரங்கள்ல அகெயின்ஸ்டாவும் போகலாம். அப்ப நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல மக்களை சுத்தி நீங்க சுத்தி இருக்கிறவங்கள நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி ஒரு ஒரு சிலர் அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். தனியா இருந்தோம்னா நம்மள எப்படி வேணா யார் வேணா எப்போ வேணா அழிச்சிடலாம் அப்படின்றதுதான். ஐசோலேஷன் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாரு. தனிமையில இருந்தா நமக்கு ஏதாவது விரோதி இருந்தா கூட ஈஸியா நம்மள வந்து இது பண்ணிடுவாங்க. சோசியல் இப்ப சுத்தி நடக்கிற விஷயங்கள், இப்ப சோசியல் ஐசோலேஷன் பல பேர் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது, நமக்கு என்ன கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுன்னு தெரியாது, இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு தெரியாது, இன்னைக்கு பக்கத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அது தெரியாது. நமக்கு பல பேர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப நமக்கு எந்த உலகமும் வெளி உலகமும் தெரியாது இருந்ததுன்னா நமக்கு அது கஷ்டமா இருக்கும். அப்போ அது வந்து நம்ம கான்டாக்ட்லயே இருக்கணும் அப்படின்றதுதான் இது சொல்றாரு. ஒரு எல்லைக்குள்ள வச்சுக்காதீங்க, நம்ம பாத்துக்குங்க அப்படின்றாரு. வெளியில கொஞ்சம் அதாவது கனெக்டடா, ரொம்ப இல்லாத அந்த கனெக்டடா சுத்தி இருக்கிற விஷயங்கள கவனிச்சுட்டே இருங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது கவனிச்சுட்டுங்க. யார் இருக்காங்க, நம்ம பார்க்க வரவங்க யார் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு அவங்க க்ளோஸா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்க, அந்த மாதிரி செய்திகளை நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்றதுதான் இந்த லாஸ். இதை பற்றி உங்கள் கருத்து? யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் சார். ரொம்ப அது மாதிரி வந்து ரொம்ப உயரத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டோம்னா எந்த செய்திகளுமே அவங்களுக்கு அந்த தெரியாம போகுது அப்படின்றது, அந்த இது வந்து அவங்களுக்கு பவர் வந்து கம்மியாயிடும். எல்லா செய்திகளும் அவங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த வட்டாரங்கள் அவங்க கூட இருந்தாதான் அது வந்து சரியா இருக்கும். நான் தான் பெரிய ஆளு, நான் தனியா இருக்கேன், நான் உயரத்துல இருக்கேன், அப்படி ஒரு இருமாப்போட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரியாம போயிடலாம். அதனால அவங்களுக்கு நல்லா வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடலாம் அப்படின்றதுதான் என்னுடைய இதுவும். உண்மை அதுதான். இப்ப ஒரு சீஃப் மினிஸ்டரே இருக்கிறாருன்னா சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஒரு எப்பயுமே அப்டேட்டடா. இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க, என்ன நடக்குது நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்றது ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. நமக்கு அதாவது கூடவே இருக்கிற செக்ரட்டரிக்கு தெரியாத விஷயம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. இவங்க ஏதோ சொல்ல வந்தா அந்த முழு ஸ்டோரியும் சொல்லுவாங்க. எனக்கு தெரியுமே, இது நடந்தது இல்ல, காலையில சாயங்காலம் நடந்தது இல்ல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற லீடர்ஸா இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றத கண்காணிப்போட இருக்கணும்ன்றதுதான் இந்த செய்தி. கண்காணிப்பு மட்டும் இல்ல சார், அவங்களுக்கு வந்து அது தெரியும். தெரிஞ்சதுனாதான் நம்ம மட்டும் சோர்ஸ் இல்ல, இவங்களுக்கு பல இடங்களில் இருந்தும் தகவல் கிடைச்சிரும். அதனால நாம வந்து கரெக்டா சொல்லிடணும்
அப்படின்ற ஒரு ஃபியரும் அவங்களுக்கு ஆமா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பயம் இருக்கும். நம்ம போய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும். அதுதான் சார், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும்னா we should have such source around us. அது நான் தனியா நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு இருந்தோம்னா நமக்கு இது வேலைக்கு ஆகாது. சில சமயம் பல நேரத்துல நம்மளோட இதுவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கலன்னா நம்ம ஆப்சன்ஸ் ஆயிடும். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தி என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நியூஸ் நமக்கு தெரியலன்னா, இன்னைக்கு இப்போ காலையில இன்னைக்கு நியூஸ் பார்த்த உடனே ராஜேஷ் இறந்துட்டாரு. இப்ப அது நியூஸ், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? நியூஸ் பார்க்கறவங்களுக்கு தெரியாது, பல பேருக்கு ஒரு சிலருக்கு தெரியாது. அந்த மனுஷன் நான் போன வாரம் தான் அவரோட ப்ரோக்ராம் வரிசையா ஒரு 4 நாள் அவரோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். நான் அவரோட பக்கத்திலேயே உட்கார்ந்து மெகா டிவி பெண்கள் தின விழால பார்த்தேன் சார். நமக்கு போட்டோ எடுக்கணும் அப்படி எல்லாம் வந்து தோணல, எடுக்கல. நானும் சாரும் எங்க சாரும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தோம். இவ்வளவு எளிமையா ஒரு டீச்சரா இருந்துட்டு நீங்க நடிகராகவும் பிரகாசிச்சு அதுல அந்த இதுல அந்த முத்திரைகளுக்கு இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் தரத்துக்கு ஒரு டாக்டரோட எல்லாம் பேசுவாரு செய்வாரு. அதை பத்தி எல்லாம் சொல்லும் போது சிரிச்சிட்டு நம்பர் எல்லாம் கொடுத்தாரு. என்னுடைய தொலைபேசி எண்மா எப்பனாலும் கூப்பிடுங்க. நம்ம கூப்பிடல செய்யல, அது நம்பர் வாங்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நியூஸ் பார்த்தா தானே சிஎம் வரைக்கும் போய் பார்த்திருக்காரு, ஆனர் பண்ணிருக்காங்க. அவங்க பாப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வரும், கனடாலயும் அமெரிக்கால இருக்கு, அன்னைக்குதான் கிரிமேஷன் அப்படின்றது நியூஸ். இது வந்து எவ்வளவு அவர் நடிகரா இருக்கிறாருன்னா கூட சத்யராஜ் சொல்றாரு, எந்த விஷயத்த பேசினாலும் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆன் த ஸ்பாட் பதில் சொல்வாரு, அவ்வளவு அறிவாளி. நீங்க சொல்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ல நம்ம வந்து இருந்தோம்னா தான் நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா ஞாபகப்படுத்துனீங்க அவரோட டேட். அடுத்த மாசம் கல்யாணம் அவங்க அவர் ஒரு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவர் ஒரு கூகுள் மாதிரி அப்படின்ட்டு. அடுத்த மாசம் கல்யாணம் அவங்க பையனுக்கு. பேசும்போது அந்த பாஸ்டர் பேசும்போது அவர் சொன்னாரு, அவர் வந்து ஒரு கூகுள் மாதிரி, அவர்கிட்ட எதுவும் கிடைக்கும் அப்படின்ட்டு, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில மாலதி எல்லாம் வந்து காலையில நியூஸ் அப்டேட் பண்ணி வச்சுக்குவா, கையில ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும் மாலதி கிட்ட. பல விஷயங்கள் நான் வந்து படிக்கலைன்னா கூட மாலதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். பல செய்திகள் வந்து அது காலையில நியூஸ் பார்த்துருவாங்க, நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். சோ அந்த மாதிரி நமக்கு வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். கோபாலரத்னம் சார், அது கோட்டை மாதிரி நம்ம உயரத்துல உட்கார்ந்து இருக்கோம், இன்னைக்கு ஒரு வேலையில இருக்கோம் அப்படின்னு இதையெல்லாம் தகவல்களை தவற விட்டோம்னா அதனால பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நல்லபடியா அந்த ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும்னா நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் தேவைப்படுது. அவர் கோபாலரத்னம் சார் சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்றது வந்து பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்டு டிஎஸ்பியா இருப்பாரு, எஸ்பியா இருப்பாரு, ஷேர் பண்ண மாட்டாங்க. அது யாருக்கு சொல்லணுமோ அங்கதான் போகும் அந்த ரிப்போர்ட். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு தேவை. வாங்க சார், கோபாலரத்னம் சார் இது சொல்லுவாங்க. சார், இந்த லா வந்து ஒரு குறிப்பா நம்ம பழமொழியில முக்கியமா ஒரு சொல்லப்படுகிற ஒரு பழமொழி, ஊருடன் ஒத்துவாழ். ஊருடன் ஒத்துவாழ் இதுல வந்து அடங்கிடுது இந்த எல்லாருடைய லாபம். சோ இது என்னுடைய கருத்து சார். சார் இது எப்படி சார் சூட் ஆகும்? தனிமையா இருக்க கூடாதுங்கிறதா சொல்றாங்களே தவிர நீ எல்லாரோட சேர்ந்து இருங்கிறது நல்ல விஷயம் தான் அவர் சார் சொல்றது. ஆனா இந்த அதாவது ஊருடன் ஒத்துவாழ்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஊர்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னா நாளைக்கு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். தவிர ஊருடன் ஒத்துவாழ்ன்ற இந்த இடத்துல வந்து நம்ம போய் எல்லாரு கூடயும் உற வச்சுட்டு இருக்குன்றது அது கஷ்டம். இவங்க பவர்ல இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டம். இது வந்து இப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம சுத்தி நம்ம ஊர்ல இருக்கிறோம்னா தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன நடக்குதுன்னு சீஃப் மினிஸ்டர் தெரிஞ்சாகணும். தெரியலன்னா கஷ்டம். அப்ப எந்தெந்த கலெக்டர் எங்கெங்க இருக்கிறாருன்னு லிஸ்ட்ல இருக்கணும். எந்தெந்த கலெக்டர் டிப்ஸ்ல சொல்றவங்க கலெக்டர் எல்லாம் இந்த சீஃப் மினிஸ்டர்ல இருந்தாங்க. எந்தெந்த கலெக்டர் பேர்ல இருந்து முதல்ல இருந்து அவர் செக்ரட்டரி யாரு, இவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, அதெல்லாம் சொல்ற எல்லாம் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. அப்போ அது எவ்வளவு எசென்சியல் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், ஐஏஎஸ் ஆபீசர் இவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். அப்போ வந்து ஐசோலேஷன் இஸ் டேஞ்சரஸ். அதுதான் அடுத்த லா வந்து வருது. ஓகே, அதுக்கு அடுத்தது போயிடலாம். இன்னும் 2 தான் முடிச்சிடுவோம். Know who you are dealing with. Do not offend the wrong person. நீங்க யார்கிட்டலாம் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, உங்களோட தொடர்பு யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்றத அவங்கள நீங்க முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. Know who you are dealing with. நம்ம டீல் பண்றவங்க
சரியானவங்களா, திருட்டு பசங்களா, இல்ல நம்மள ஏமாத்தவங்களா, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன விஷயம், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றதுதான் சொல்றாரு இதுல. அதே நேரத்துல ஒரு ராங் பர்சன் கிட்ட வந்து அவங்கள ஏதாச்சும் சீண்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப நேரம் கிடைக்குன்னு பார்த்து நம்மள கவுத்துருவாங்க. அதையும் செய்ய வேணான்றாரு. நீங்க அதாவது நம்ம பக்கத்துல விரோதி இருப்பாங்க, ஆனா விரோதி இருந்துட்டு போறாங்கன்றதுக்காக அவனை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம்னா அவன் எந்த நேரத்துல வேலை கிடையாது, நம்ம எப்ப வீக்கா வருமோ அப்ப நம்மளை கவுத்துட்டு போயிடுவான், அவன் அங்க அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ அவனையும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதே நேரத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் இவர் யாரெல்லாம் இருக்காங்க பக்கத்துல, என்ன மாதிரி பர்சன் இருக்காங்க நம்ம கூட, நம்ம பார்த்துருக்கோமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கோமா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் யோசி, அதெல்லாம் தோணாது நமக்கு. ஆனா அனுபவங்கள் சொல்லுது இந்த மாதிரி பவர்ல இருக்கணும்னா இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுது. இது யாராச்சும் சொல்றீங்களா, பேசுறீங்களா? புதிய விரோதியை நம்ம உருவாக்கிக்கிற மாதிரி ஆயிடும்ல சார். ராங் பர்சனை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணும்போது இருக்கிற வேலையில இன்னொரு எதிரியை வந்து நம்ம புதுசா வளர்த்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஒஃபெண்ட் பண்ணக்கூடாது, ராங் பர்சனை ஒஃபெண்ட் பண்ணக்கூடாது. யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள வேணா நம்ம தண்டிக்கலாம் செய்யலாம். அதனால நோ த ஹூ யூ ஆர் டீலிங் வித் அப்படின்னா யார்கிட்ட நம்ம பேசுறோன்ற பொறுப்பு இருக்கணும். சரியான பர்சனுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா கொடுக்கணும். புதுசா வந்து தவறே செய்யாத ஒரு ஆளை வந்து நம்ம போய் தண்டிச்சு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டோம்னா நம்ம இன்னும் ஒரு அடிஷ்னலா இன்னொரு விரோதிய உண்டாக்கிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ ஒரு பவருக்கோ அது வந்து தப்பா போயிடும் அப்படின்றது. அது பொலிட்டிக்கலாவும் அதே தானே சார். இப்ப ஒரு கட்சியில இருக்காங்க, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இன்னொரு கட்சி தலைவரை பத்தி தேவையில்லாதப்ப சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு தூரத்துக்கு இவங்களுக்கு நாளைக்கு அலையன்ஸ் போடும்போது செய்யும் போது அது மூணாவது கட்சிக்காரன் நேத்து இப்படி பேசினாங்க, இந்த கட்சிக்காரன் ஒருத்தனை போய் ஒன்னா வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ற மாதிரி அது தப்பாவும் போயிடும். அந்த ஒரு கட்சியில 10 எம்எல்ஏ 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்ல யாரு என்னைக்கு எப்படி நடந்துக்குவாங்கன்னு நமக்கு தெரியணும். இல்லைன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு லீடரா இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்போ யார் வேணா எது வேணா உளறிட்டு வந்துடலாம். அப்புறம் யாரு பாதிக்கிறது? லீடரை தான் பாதிக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல வந்து நமக்கு ஒரு 100 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா நம்ம வந்து எல்லாரையும் கவனிச்சுட்டே இருக்கணும். இவங்க எப்படி, அவங்க எப்படி, இந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் கவனமா இருக்க முடியும். அப்பதான் அவங்களை ஹேண்டில் பண்ண முடியும். அப்பதான் அந்த பவர் இருக்கும். அதுதான் இங்க மேஜர் ஏரியா. அது வந்து நோ ஹூ யூ ஆர் டீலிங் வித். அதே மாதிரி நம்ம கூட பிசினஸ் பண்றாங்க, 10 பேர் பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த 10 பேரோட இன்ஃபர்மேஷனா நமக்கு தெரியணும். இவங்க எந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஹிஸ்டரி என்ன, நம்ம கூட எவ்வளவு நாளைக்கு பிசினஸ் பண்ண முடியும். அப்போ அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது அதே நேரத்துல ஒரு விரோதி, ஒரு நமக்கு ஆப்போனன்ட் இருக்கிறாங்கன்னா அவங்கள தூண்டி விட்டோம்னா நம்மளை அழிச்சிட்டு பார்ப்பான். பிசினஸ்ல கூட அது நடக்கும். அது ஈஸியா நடந்து போயிடும். அதுதான் இந்த 19 லாவா சொல்றாரு. 19வது லா நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு 20வது பாத்திரம். 20வது வந்து do not commit to anyone. கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க யாருக்கும். ஏன்னா கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்றாரு. கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. செய்யணும் முடிஞ்சா செஞ்சிருங்க. கமிட்மெண்ட் கொடுத்துட்டு செய்ய முடியலன்னா பல நேரங்கள்ல ஆகுது இல்ல, கமிட்மெண்ட் பண்ணிட்டு நான் இதை செய்யறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமிட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் மாறும், எப்படி வேணா மாறும். அப்ப அதை சமாளிக்கணும். அப்ப சமாளிக்கணும்னா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஆனா செஞ்சிடுங்க. செய்யணும்ன்றப்ப செஞ்சிடுங்க. ஆனா கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது செஞ்சுதான் ஆகணுன்றாவது. கமிட்மெண்ட் கொடுக்கலன்னா செஞ்சுட்டா பரவாயில்ல, செய்யலன்னா இந்த சிச்சுவேஷனால என்னால செய்ய முடியல, அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். அது அவங்கள சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 பேர் இருக்காங்க நம்மளை சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கலையேன்றது வரும். நீ அவனுக்கு மட்டும் செஞ்சு எனக்கு செய்யலையே அப்படின்ற மாதிரி வரும். அப்போ வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த கமிட்மெண்ட் கொடுக்காத இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஃபாலோ பண்ணணும். இது வாழ்க்கையில கூட தேவைப்படுது. நமக்கு வாழ்க்கையில கூட தேவைப்படுது. பல நேரங்கள்ல கமிட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அப்போ வந்து சிச்சுவேஷன் மாறின உடனே ஐயோ நம்ம கமிட் பண்ணிட்டோமே செய்ய முடியலையே அப்படின்றது இருக்கும். கமிட் பண்றதை விட நான் பாக்குறேன் செய்யறேன் அப்படின்றப்ப செஞ்சிடணுன்ற முடிவுறப்ப செஞ்சிடலாம். செய்யலன்ற பட்சத்துல பரவாயில்லன்னு தோணும். இது இயற்கையாவே நேச்சுரலாவே வர்ற விஷயம் தான். கமிட்மெண்ட்ன்றது நம்ம வந்து மேக்சிமம் பார்த்துக்கலாம்.
வாக்கு கொடுத்தா காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு கதை தான் இது. சோ 20 லா பார்த்திருக்கோம். இதை பத்தி யாராச்சும் வேற யாராச்சும் பேசுறீங்களா? சார் இந்த கமிட்மெண்ட் பேசும்போது சொல்லுங்க சார். ரொம்ப சொல்லுங்க. அது என்னாச்சு சார்? உங்க வாய்ஸ் கேட்கல. இன்டர்நெட் ப்ராப்ளமா கொஞ்சம் வீக்னஸ். சார் அதாவது கமிட்மெண்ட் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போதும் கொடுக்க கூடாது, ரொம்ப கோபமா இருக்கும் போதும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை. எமோஷன்ஸ் எந்த எமோஷன்ஸ்ல இருந்தாலும் அந்த நேரத்துல நீங்க பெரும்பாலும் நம்ம எமோஷன்ஸ் தான் வாய் வளரிடுவோம், பண்ணிடுறோம்னு செய்வோம். ஆனா அது மாட்டிக்குது. எது நம்மளால முடியுமோ நாம மட்டும் செய்யறது, நம்மளுடைய இதுக்கு உள்ளார இருக்கிறது, சக்திக்குள்ளார இருக்கிறது, அது வேணா சொல்லலாம், செய்யலாம். இப்ப ஸ்டீபன் சாரால செய்ய வைக்கணும், லதாவால செய்ய வைக்கணும்ன்றதுக்கு நம்ம கமிட்மெண்ட் பண்ணிட்டு அதை செய்ய முடியலன்னா நமக்கே அது நிறைய ப்ராப்ளம் தரும். எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, செஞ்சு கொடுக்கல அப்படின்ற ஒரு இதுவும் வரும். அந்த மாதிரி ஒரு இதுக்காக இதை சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்றாங்களோ அது இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க, இவங்க சொல்லலைன்னா இது செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதை கொடுத்துரும். தேங்க்யூ சார். நான் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு 20 பாயிண்ட்டுமே எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல போட்டுருங்க சார். அட்லீஸ்ட் எல்லாத்தையும் போட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸலண்டா இருந்தது உண்மையிலேயே. இந்த புக்கு படிக்க வேண்டிய புத்தகம். நல்லா படிச்சுட்டு சொன்னீங்க. இந்த புத்தகம் நான் படிச்சது இல்ல, கட்டாயம் படிக்கிறேன். நான் எதுக்கு டிஸ்கஷன் மாதிரி வச்சேன்னா, இது நேச்சுரலாவே நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டா, அதாவது அவங்க பிரசன்ட் பண்றதை விட நம்ம நேச்சுரலா நம்மள அது காலம். இப்ப இவங்க அதான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மொபைல், அன்னைக்கு மொபைல் இல்ல. அதுதான். அது சிலது பொருந்தும், சிலது பொருந்தாது. பட் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் நீங்க சொன்ன மாதிரி கோபால் ரத்னம் சார் சொல்றது, மாலதி சொல்றது, இப்படி லதா சொல்றது, எல்லாருமே வசந்தி மேடம் சொல்றது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி மேடம். நன்றி மேடம். நன்றி. நீங்க போயிட்டு. ஓகே, வெரி குட். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ராஜி. பழைய கால கதையே சார், தசரதன் கமிட் பண்ணதுனாலதான் ராமாயணமே நடந்துருச்சு. அதனால அந்த காலத்துல இருந்தே இத சொல்லிக்கிட்டே தான் வர்றாங்க அடுத்தடுத்து. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், கதையை மட்டும் எடுத்துக்கிறோம், அது உள்ளார இருக்கிற கருத்தை எடுக்கிறது கிடையாது. கரெக்ட். வேற யாருன்னா? சார் சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கும்போது பிள்ளைங்கள்ட்ட கமிட்மெண்ட் பண்ணிடுறது. ஓ இதை பண்ணிடுறேன், நாளைக்கு பண்ணுவோன்ட்டு. அதுக்கப்புறம் மறந்துட்டு வேற வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க கேட்பாங்க, நீங்க யூ ப்ராமிஸ்ட் மீ அப்படிவாங்க. ஸோ அது அவங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லா இடத்துலயுமே வேலையில போனோம்னாலும் சரி, எதுல இருந்தாலும் கமிட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால முடியுமா, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கோமா, பிரேமா மேடம் சொன்ன மாதிரியும் நம்மளால முடிஞ்சா மட்டும்தான். அடுத்தவங்கள வச்சு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அவ்வளவுதான், சொதப்பிடும். நம்மளால முடிஞ்சிருச்சுன்னா மட்டும்தான். நல்லா இருந்துச்சு சார், சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரூல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. 20 ரூலுமே சூப்பர் ரூலா இருந்துச்சு சார். தேங்க்யூ. இல்ல உண்மையிலேயே இந்த லாஸ் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையோட பொருந்தி வருது அப்படின்னும் போது ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. ஒரு நல்ல புத்தகம். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா லதா மேடம்? மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். தேங்க்யூ சார். அருமை.